செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சுவடியியல் துறை நடத்துகிற இந்த சுவடியியல் கருத்தரங்களை இந்த அமர்வில் நம்ம பழையதோடு தொடர்ந்து சுவடி பதிப்பித்தலில் தமிழ் மரபு அப்படிங்கிற பொருண்மையில மையமாக வைத்து சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நான் நினைக்கிறேன் நண்பர்களே. நம்ம கடந்த வகுப்பில் பார்த்தது போல இந்த சுவடி பதிப்பித்தலில் பல்வேறு சிக்கல்கள், அதற்கான தீர்வுகள், இப்படி பலவற்றை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சாதாரணமாக பதிப்பிக்கிற போது மருது வந்தான் அப்படின்னு பதிப்பிக்கணும்னா மருது உவந்தான் அப்படின்னு ஒருத்தர் படியல் சிறுவர் எழுதிடுவார். மருது வந்தான் அப்படிங்கிறதுக்கும் மருது உவந்தான் அப்படிங்கிறதுக்கும் நுண்ணிய வேறுபாடு இருக்கிறத நம்ம கவனித்து அதை பதிப்பிக்கணும். நான் முன்னாடி சொன்ன தாமோதரம் பிள்ளையும் இதை எழுதுகிறார், மற்றவங்களும் அதை கொடிட்டு காமிக்கிறாங்க. வந்து ஆட்கொண்டான் அப்படின்னு எழுதணும். இறைவன் வந்து என்னை ஆட்கொண்டான் அப்படின்னு பதிப்பிக்கணும். அந்த இன்ன இல்லாக்கி வந்தாள் கொண்டான் அப்படின்னு பிறகு எழுதி விடுகிறார்கள். வந்தாள்னா பெண்ணாயிடுறான், கொண்டான்னா கணவன் ஆயிடுறான், கொள்ளுதல்னா திருமணம் ஆயிடுது. அது தமிழ் மரபில் நீங்கள் அதை பார்க்கலாம். இந்த மாதிரி கொடைக்குறி மரபினோர் கொடுக்க கொளற்குறி மரபினோர் கொள்வதுவே அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் கற்பியல்ல முதல் நூற்பாவிலே வரும். கற்பு அப்படின்னா என்னன்னா, இந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை பற்றி சொல்லுகிற போது கொடற்குறி மரபினர் கொடுக்க கொளற்குறி மரபினர் கொள்வதுவே, கொள்வதனால்தான் எனக்கு கொண்டான் என்கிற பெயர். சாதாரணமாக பையிங் எல்லாமே கொள்ளுவது தான், வாங்கிறது எல்லாமே கொள்ளுவது தான். ஆனால் செவியல் காலத்தில் கொள்ளுதல் என்பது மனம் முடித்தல்ங்கிற பொருள் இருந்துச்சு. அப்போ வந்தாள் கொண்டான் அப்படின்னப்ப வந்தாள் திருமணம் செய்து கொண்டான்ங்கிற பொருண்மை மாறிவிடுகிறது. அப்போ இறைவன் வந்து ஆட்கொண்டான் அப்படிங்கிற அந்த தொடர் ஒரு மணப்பெண்ணை ஒருவன் மனம் முடித்தான்ங்கிற பொருள் வந்துடுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ அவன் நல்லன்னு ஒரு தொடர் இருக்கு, அவன் நல்லவன் அப்படின்னு அதை வந்து ரன்னகரம் போட்டு அவன் நல்லன்னு எழுதுறாங்க. நான் தான் கொஞ்சம் முன்னால் உங்களுக்கு சொல்கிறப்போ அந்த அறிஞர் அப்படிங்கிறதுக்கு ஏன் அந்த தன்னகரத்தை நாம் வந்து அவசியம் பயன்படுத்தணும், அப்படி நம்ம பயன்படுத்துகிற போது பிழை இல்லாமல் இருக்கும், ரன்னகரம் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அந்த ரன்னகரம் வந்துருச்சுனாவே அது சாரியை ஆகிடும். சாரியைனா என்ன சார், பெயரிடை நிலைன்னா என்ன சார் அப்படின்னீங்கன்னா, இப்போ ஹீ கேம்ங்கிறத வந்தான்னு தமிழில் சொல்கிறோம். அங்கே ஹீங்கிற ஒரு தனி பெயர் சொல் நமக்கு தேவையில்லை, சுட்டு பெயர் சொல் இல்லை, வினைச்சொல் மட்டுமே அதில் போதுமானது. அதில் பாஸ்டன்ஸ் இறந்த காலம் தெரியுது, அன்பால் வினைமுற்று விகுதி தெரியுது, படற்கை தெரியுது அந்த வந்தான் அப்படிங்கிறதுல. அதே தொடர வந்தனன்னு எழுதலாம், முருகன் வந்தனன். அப்போ முதல்ல வெர்பல் ரூட்டு வா இருக்கு, இத்து டைம்சன் இறந்த கால இடைநிலை இருக்கு, அந்த வாவுக்கு இத்துக்கடையில் இந்து சந்தின்னு சொல்லி ஒரு எழுத்து தோன்றுகிறது. அப்புறம் அன் கூட்டல் அன், முதல் அன் சாரியை, சொற்சாரியைன்னு அதுக்கு பேர். என்ன சாரியைனா என்னங்க, எம்டி மார்பிம். எம்டி மார்பிம்னா என்ன சார், மீனிங்லெஸ் வேர்ட். அப்போ இந்த எம்டி மார்பிம் எனப்படுகிற அல்லது இன்கிரிமெண்ட் பாங்க தமிழில் சும்மா அது வருகிற சொல், அந்த சாரியை, அற்றுச்சாரியை, அம்சாரியை, அன்சாரியை, இன்சாரியை, எல்லா சாரியைங்கிறது மொழியில் இயல்பாங்க. இப்போ மரம்னு ஒரு சொல் இருக்கும், ஐயின்னு ஒரு வேற்றுமை வரும். மரம் கூட்டல் ஐ கூட்டல் வெட்டினான் அப்படின்னா மரமை வெட்டினான்னு சொல்ல மாட்டான். எப்படி சொல்லுவான், மரம் கூட்டல் ஐ கூட்டல் வெட்டினான்னா ஒரு எழுத படிக்க தெரியாத சிற்றூர்காரன் கூட மரத்தை வெட்டினான்னு தான் சொல்லுவான். அவனுக்கு அது அத்து சாரியைன்னு தெரியாது, அது எம்டி மார்பிம்னு தெரியாது, அது வெற்றுருபம்னு தெரியாது, மகர ஈற்று அகிரிணை பெயர் வந்தால் அத்துச்சாரியை வரும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது, ஐ வேற்றுமை உருவுன்னு தெரியாது, வெட்டினான்ங்கிறது வினைமுற்று ஆண்பால் வினைமுற்றுன்னு தெரியாது, இறந்த கால வினைமுற்றுன்னு தெரியாது. ஆனால் மொழியை பிழை இல்லாமல் மரத்தை வெட்டினான், மரத்தை வெட்டினாள், மரம் ஒடிந்தது. அப்போ அந்த வேர்டு கண்காடு, அந்த இயைபு, தொடர் இயைபு கெடாமல், வள்ளி மரத்தை வெட்டினாள் அப்படின்னா அது பால் திணை காட்டுகிற விகுதி சரியாக எழுதுவான். முருகன் மரத்தை வெட்டினான்னா
அப்போ மரம் ஒடிந்து விழுந்தது அப்படின்னா அந்த அகிரிணையை அந்த ஒன்றன்பால் தான் எழுதுவான். மரங்கள் ஒடிந்து விழுந்தன, அப்போ பலவின்பால். அப்போது எழுவாயில் மரங்கள் அப்படிங்கிற ஒரு பலவின்பால் பெயர் சொல், அல்லது மரம்ங்கிற ஒன்றன்பால் பெயர் சொல், அவன்கிற ஆண்பால் பெயர் சொல், அவள்கிற பெண்பால் பெயர் சொல், அவன்கிற பலர்பால் பெயர் சொல் இருந்தால் அதற்கேற்ற வினைமுற்றை கொண்டு, அதுவும் அந்த வினைமுற்றில் இந்த திணைப்பால் என்னிடம் காலம்லாம் தெரிகிற மாதிரி இருக்கிற வினைமுற்று, இதை கொண்டு தான் இது முடிய வேண்டும் என்கிற இந்த இயல்பு மாறாமல் பேசுவார்கள். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் இயற்கையான மொழி, தாய்மொழி அல்லது அக்வைரிங் லாங்குவேஜ், இப்போல்லாம் அக்வைரிங் லாங்குவேஜுங்கிறாங்க. தாய் வழியாக வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு குழந்தை மராட்டா பம்பாயில் வளருது, அங்கே மராட்டி மொழி இயல்பாக அண்டை வீட்டில் அடுத்த வருஷத்தில் பேசுகிறாங்க, வந்துடும். இப்போ சிங்கப்பூரில் ஒரு குழந்தை இயல்பாக பக்கத்தில் சைனீஸு, பக்கத்தில் மலாய் இருக்கிறப்போ மலாயும் மேண்ட்ரினும் இயல்பாக அவங்களுக்கு வந்துடும். அப்போ அவங்களுக்கு அது அக்வைரிங் லாங்குவேஜ். தமிழும் நமக்கு ஒரு அக்வைரிங் லாங்குவேஜ், இயல்பறி மொழி. அப்போ அந்த இயல்பறி மொழியை ஒருத்தர் பேசுகிற போது அவர் மனதில் அந்த மொழி கட்டமைக்கப்பட்டு விடுகிறது. அது இயல்பாக இப்படி தான் இதில் வரணும், இது இப்படி தான் வரணும். ஆங்கிலத்தில் பயனிலை முன்னால் இருக்கும், தமிழில் பெயர் சொல் தான் முன்னால் இருக்கும், அப்போ கடைசியில் தான் பயனிலை இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லாங்குவேஜ் இதெல்லாம் இயல்பாக நம்ம மனதில் பதிந்துடும். அப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் டயலெக்ட், ஒரு தரப்படுத்தப்பட்ட மொழி, அல்லது ஒரு கலோக்கியல் டயலெக்ட், அல்லது ஒரு லிட்டரரி டயலெக்ட். அப்போது இது மூணு வெவ்வேறு. பேச்சு வழக்கு வேற, தரப்படுத்தப்பட்ட மொழி வேற, இலக்கிய வழக்கு வேற. இலக்கிய வழக்கு மாதிரி பேச்சு வழக்கு இருக்காது. பேச்சு வழக்கு மாதிரி பிளாட்ஃபார்ம் தமிழ், பிளாட்ஃபார்ம் இங்கிலீஷ். நான் இப்போ உங்கள்கிட்ட பேசும்போது இப்படி பேசுகிறேன், மாணவர்களே நலமாக இருக்கிறீர்களா, இப்படி இதில் கூறப்பட்டுள்ளதுங்கிறான். அது மாதிரி நம்ம வெளியில் போகும்போது பேசுறதில்ல. இதுக்கு இரட்டை வழக்கும்பாங்க, டைக்ளோசியாம்பாங்க. அதுக்குன்னு ஒரு கலைச்சொல் இருக்குது மொழிகளில். இந்த டைக்ளோசியா லாங்குவேஜ் தமிழ், சித்திக் மொழி குடும்பத்தில் மட்டும் 2-3 மொழிகள் மட்டும்தான் அந்த டைக்ளோசியா கட்டமைப்பில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ட்ரைக்ளோசியா, மும்மொழி, 3 வழக்கு மொழி தமிழ். அனுமன் சீதையை பார்த்துட்டு வந்தான் அப்படின்னா பேச்சு வழக்கு. அனுமன் சீதையை பார்த்துவிட்டு வந்தான் அப்படின்னா தரப்படுத்தப்பட்ட மொழி. இலக்கிய வழக்குன்னா என்ன சார்? கண்டேன், கண்களால், கற்பினுக்கு அணியை. சீதைங்கிற வார்த்தையே இல்லை, கற்புக்கே அழகு தரக்கூடியவள், கற்பினுக்கு அணியை. அதான் லிட்டரரி டைலக்ட். சானகி, ராமன் மனைவி அப்படிலாம் சொன்னால் ஸ்டாண்டர்ட் டைலக்ட். ஆமாம், சீதை அப்படின்னா கலோக்கியல் டைலக்ட். ஆனால் கம்பன் அதை எழுதுகிறப்ப பார்த்தேன், கண்ணால் பார்த்தேன், கற்புக்கெல்லாம் அழகு விட்டு போவளை கண்ணால் பார்த்தேன், கண்டேன் கண்களால் கற்பினுக்கு அணியை, லிட்டரரி டைலக்ட். அப்போ நண்பர்களே, இந்த மொழி வழக்கு இருக்குதே தமிழில், பேச்சு வழக்கும் தரப்படுத்தப்பட்ட வழக்கும் இலக்கிய வழக்கும் வெவ்வேறானவை. நீங்கள் சிதற இலக்கியங்கள் இலக்கிய வழக்கில் அமைந்திருப்பவை. நான் சில நூல்களை பார்க்குறேன், அந்த வெண்பா யாப்புலையோ கலித்தாலிசை யாப்புலையோ கலிப்பா யாப்புலையோ போடாமல் அதே அந்த கவிதையே அந்த பாடலையே பேராகிராஃப் மாதிரி பத்தி மாதிரி எழுதியிருக்காங்க. மொழியில் அந்த மாதிரி சொற்கள் வரும். அதுவே பேச்சு வழக்கில் சொல் மாறி போயிடும். இப்போ பத்திங்கிற சொல்லே பார்க்குறோம், பேராகிராஃப்ங்கிறது போல நம்ம பத்தின்னு பயன்படுத்துகிறோம். பத்தியாக எழுதுவது அப்படிங்கிறோம். ஒரு தோட்டம் பகுதி பகுதியாக பிரிக்கிறான், அங்கே முதல் நிலை நின்று பாத்தி ஆகிடுது. பாத்தியாக வெங்காய குள்ள இருக்கப்போ அதில் தண்ணியை பாய்ச்சிட்டு வாடாங்கிறான். அப்போ பாத்தி ஆகிடுது. சாப்பிட உட்காடுறான், சாப்பிட உட்கார்றப்ப பந்தி ஆகிடுது. பேராகிராஃப் அந்த பத்தியாக இருக்கிறது. அப்போ பத்திகளுடைய இந்து மெலித்தல் விகாரமாக பந்தி ஆயிடுச்சு. பத்திங்கிற ஒரு சொல்லு தான் சாப்பிடுகிற போது மெலித்தல் விகாரம் ஆயிடுது. ஆமாம், பாத்தியாகிற போது ஆதி நின்று நீட்டல் விகாரம் ஆயிடுது. ஒரு சாதாரண வழக்கு சொல் கலோக்கியல் டயலக்ட். அந்த கலோக்கியல் டயலக்ட் வழக்கு சொல் கூட ஒரு சாதாரண சொல்லுலேருந்து அடுத்த இடத்துக்கு அது போகிற போது கொஞ்சம் மாறி பந்தி, கொஞ்சம் மாறி பாத்தி, ஆதி நின்று, மொத்தத்தில் அந்த பத்திங்கிற பொருண்மை மாறாது. அப்போ இதுதான் நண்பர்களே தமிழ் மொழியினுடைய அல்லது உலக வழக்கில் பேச்சு வழக்கில் இருக்கிற மொழிகள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய மாற்றத்தை பெற்றவையாக இருக்கும். ஒரு வேர்ச்சொல் இருக்கும், அந்த வேர்ச்சொல்லேருந்து
ஒரு பெயர் சொல் வரும், அப்புறம் அதுலேருந்து இன்னொன்று வரும், அதுலேருந்து இன்னொன்று வரும். இப்போ ஏறு, ஸ்டார் கேஸில் ஏறி போப்பா ஏறு, அதுவே ஏற்று பிறவினை. அதுவே ஏறி ஏறி மேலே கீழே ஏறி ஏறி இறங்கி இறங்கி வந்து தண்ணி அரைச்சிச்சுன்னா ஏற்றம். அப்போ அந்த ஏறுங்கிற ஒரு சொல்லுலேருந்து அப்போ ஏற்றம் என்பது ஒரு வினையாக்க பெயர், டெரிவேட்டட் நவுன். ஒரு 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 வெர்பல் ரூட்லேருந்து ஒரு நவுன் வந்து டெரிவேட் ஆகி வந்துச்சுன்னா அதை டெரிவேட்டட் நவுன் ஆங்கிலத்தில், மொழிகளில். தமிழில் ஆக்கப்பெயர்கள், வினையாக்க பெயர்கள். அதே போல் பெயராக்க பெயர்கள். பெயர் சொல்லேருந்து வினைச்சொல்லாகும், வினைச்சொல்லேருந்து பெயர் சொல்லாகும், இடைச்சொல்லேருந்து பெயர் சொல்லாகும், உரிச்சொல்லேருந்து பெயர் சொல் வரும். அது ரொம்ப தமிழ் வந்து ரொம்ப நுட்பமான மொழி. இப்போ மாண்டார்னு ஒரு சொல் இருக்கு, மாளுதல் இறந்து போதல், மாண்டார்னா இறந்தார். மாள் வேர் சொல், வெர்பல் ரூட். மாண்புன்னு ஒரு சொல்லு இருக்கு தமிழில், அது வந்து பண்பு பெயர். அந்த பண்பு பெயர் மாண்புங்கிற சொல்லு இருக்கே, அந்த சொல்லும் மாண்டாருங்கிற வேர்களுக்கு அருமையாக. அப்போ ஒரு உரிச்சொல் வேறு சொல்லாக இருக்கும். மாண்டார்னா மாண்புடையவரானான்னு அர்த்தம், மாண்டானா மாண்பு மிகுந்தான்னு அர்த்தம். நீ பிரசிராந்தையார் பாட்டில் ஏன் உனக்கு தலைமொழி இன்னும் நரைக்கலன்னு கேட்டப்ப, மாண்ட என் மனைவியும் மக்களும், என் ஊரில் நல்ல சான்றோர்கள் இருந்தார்கள், நல்ல மன்னன் இருந்தால், மாண்பு மிகுந்த என் மனைவி, மாண்ட என் மனைவியும் மக்களும். அப்போ தன்னுடைய மனைவியை சொல்கிறப்ப மாண்ட மனைவியுமா, மாண்டானா மாண்பு மிகுந்த. அந்த மாண்ட அந்த பெயரச்சத்தில் இருக்கக்கூடிய மாண்புங்கிற சொல்லிருக்கே, அதுவும் பெயரடி தான், அதுவும் பகுதி தான். ஆனால் அங்கே உரிச்சொல் வந்து பகுதியாக இருக்கும். தமிழ் என்பது நண்பர்களை அதை நாங்கள் குறிப்பு நிமுற்று அல்லது பண்பு பெயர் அடியாக தோன்றிய குறிப்பு பெயரச்சோம் மாண்டாங்கிறத. அப்போ நீங்கள் ஒரு பிஎஸ்எம்எஸ் படிக்கிற ஒரு மாணவருக்கு கொஞ்சம் இந்த தமிழ் வேர் சொற்கள் எல்லாம் தெரிந்து இங்கே வருகிற போது, ஆமாம் இது வந்து மாண்புங்கிற வேர் சொல்லேருந்து தோன்றிய பெயர் சொல், இது மாண்புங்கிற சொல்லேருந்து வந்த பெயரச்சம், இது வந்து மாளுதல்ங்கிற பொருள் இல்லை, இறத்தல்ங்கிற பொருள் இல்லை, உயர்ந்த மாண்பு மிகுந்த மூலிகை அப்படிங்கிற பொருள் தான் இது மாண்ட மூலிகைன்னு சொல்கிறான். அப்போ ஒரு செவியல் தொடர்பு, செவியல் பயிற்சி, அப்புறம் கொஞ்சம் இந்த சித்தர் இலக்கிய பயிற்சி, அப்புறம் 20ஆம் நூற்றாண்டில் அதற்கான மொழி வந்து பயணம் போகிற போது சொற்கள் வந்து மாறிடும் நண்பர்களே. இதை தான் நம்ம இந்த கவனத்தில் கொண்டு தான் இந்த சுவடிகளை நம்ம நுட்பமாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் கண்ணீர்னு எழுதணும், சாதாரணமாக கண்ணீர் நமக்கு தெரியும், டன்னகரம் போட்டு எழுதுவோம். சுவடியில் ஒருத்தன் கண்ணீர்னு 2 சொல்லின்னு போட்டு எழுதிடுறான், 3 சொல்லினுக்கு. 2 சொல்லின்னு போட்டவொடனே அவன் என்ன பண்ணுறான், கண்ணீர்னு அதை பிரிக்கிறான். கல் நீர்னு சொல்லி தென்னை மரத்துலேருந்து வந்த கல்லுன்னுறான். மொழி ரொம்ப எச்சரிக்கையாக பார்க்கப்பட வேண்டும் நண்பர்களே. இப்போ குண்டுலகரம் இருக்க, இப்போ வந்து பல மொழி பேசுபவர்கள், பன்மொழி பேசுபவர்கள், இல்லு இன்னா மாறும், ரன்னகரமாக மாறும், இல்லு இருறாவும் மாறும். கல் கூட்டல் கற்கண்டு, பல் கூட்டல் பொடி பற்பொடி, பல் கூட்டல் மொழி பன்மொழி, வல்லின வரப்ப இறாவும் மெல்லின வரப்ப இன்னாவும் இல்லு மாறுகிறது ஒரு மரபு. அது மாதிரி என்ன பண்ணிட்டான் அவன் வந்து கண்ணீர்னு போட்டானே அவன் கல் நீர்னு பிரித்து கல் போட்டு இப்படி மொழியில் மாறி விடுகின்றன சொற்கள். இப்போ தமிழில் நிறைய ஊர்கள் காட்டூர்னு இருக்கும். கட்டூர் தான் அங்கே இருந்தது தொடக்க காலத்தில், கேம்ப்பு, மிலிட்ரி கேம்ப்பு. எல்லா ஊர்களையுமே நம்ம பார்க்கலாம். நாட்டு எல்லைகளில் கட்டூர்னு இருக்கும். கட்டூர்னால் கட்டப்பட்ட ஊர், டெம்பரரியாக கட்டின ஊர். கேம்ப்பு, மிலிட்ரி கேம்ப்னு அர்த்தம். அது காலப்போக்கில் நெடிலாகி காட்டூர்னு வந்துடும். அது என்னமோ காட்டுக்குள்ளே இருந்த மாதிரி ஒரு பொருள்நிலை அதுக்கு வரும். உண்மையில் அது வந்து கட்டூர், நீங்கள் தமிழ் இலக்கியங்களை புறப்பல் வெண்பாமெல்லாம் பல இடங்கள் இந்த கட்டூருங்கிற சொல்லாட்சியை கவனிக்கலாம். இப்போ இது இங்கே அந்த மொழியில் வருகிற போது இந்த சொற்கள் அப்படி மாறி போய் விடுகின்றன. பாடி வீடு, அந்த காலத்தில் பாடி வாழ்க்கை அப்படின்னா கேம்ப் லைஃப்னு அர்த்தம். ஒரு இடத்துல வீரர்கள் வந்து மொத்தமாக ஒரு இடத்துல போய் இங்கே பாடி அமைத்திருக்கிறார்கள், கண்டோன்மெண்ட், மிலிட்ரி கண்டோன்மெண்ட்டுன்னு பிரிட்டிஷ்காரன் சொன்ன மாதிரி தமிழில் அந்த காலத்தில் நீங்கள் வந்து நாயக்கர் காலத்தில் விலாகம்ங்கிற சொல் வந்துச்சு. தமிழ்நாட்டில் பல இடங்களில் விலாகம்ங்கிற சொல் இருக்கும், போர்ப்படை வீரர்கள் தங்கிய இடம். பிரிட்டிஷ்காரன் காலத்தில் கண்டோன்மெண்ட்டுன்னு இருந்துச்சு.
செவியல் காலத்தில் கட்டூர்னு இருந்துச்சு. அப்போ இந்த வரலாறு நமக்கு தெரியணும். ஓஹோ, அப்போ விளாகம் அப்படின்னா போர்ப்படை தங்கிய இடம் அல்லது போர்ப்படை சந்தித்த இடம். இது இடைக்காலத்து சொல். இது நாயக்கர் காலத்தில் தமிழில் புகுந்த சொல். அப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் த லாங்குவேஜ், ஒரு சொல்லின் ஒரு மொழியினுடைய வரலாறு. மொழியினுடைய வரலாறு வேற, இலக்கிய வரலாறு வேற. எந்த காலத்தில் எந்த இலக்கியம் எழுதப்பட்டதுன்னா அது இலக்கிய வரலாறு. எந்த காலத்தில் எந்த பெயர் சொல் இருந்துச்சு, எந்த வினைச்சொல் இருந்துச்சு, எப்படி இந்த சொற்கள் மாறின. திருவாசகத்துக்கு பிறகுதான் படிக்கிறேன், தூங்குகிறேன், பேசுகிறேன், ஆடுகிறேன், பாடுகிறேன்ங்கிற நிகழ்கால இடைநிலை கிரு தமிழில் வந்துச்சு. அதுக்கு முன்னால் கிரு கிடையாது, கின்று கிடையாது, ஆணின்று கிடையாது. காலங்காட்டு இடைநிலைங்கிற வளர்ச்சியை நன்னூலுக்கு பிறகு தான் நம்மள்ட்ட இருக்கு. செவியல் இலக்கியத்தில் தொல்காப்பியத்தில் கிடையாது. தொல்காப்பியத்தில் கு து டு ரு இறந்த காலமும் எதிர்காலமும் குறிக்கும். நீங்க அந்த செவியல் இலக்கியத்து போக்கு மலையாளத்தை ஞான் உண்டு கழிஞ்சும்பா. திணைப்பால் அதெல்லாம் என்ன பண்ணாது, அங்கே வினைமுற்றுல வராது. அது இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் காட்டுறதா இருக்கும். நிகழ்காலம் காட்டுகிற தன்மைனே ஒன்று கிடையாது மொழியில். அப்புறம் நிகழ் தொடர்காலம், நிகழ் முடிந்த தொடர்காலம், பாஸ்ட் டென்ஸு, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு, அதெல்லாம் ஐரோப்பிய மொழிக்கு இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலி, இந்தோ யூரோப்பியன் கிராமர் ஸ்ட்ரக்சர். அது சின்டாட்டிக்கல் தியரியில். தமிழ் ஸ்ட்ரக்சர் அப்படி இல்லை. அப்போ ஒரு காலத்துக்கு முன்னால் இறந்த காலமும் நிகழ்காலமும் செவியல் காலத்தில் ஒன்றா இருந்துச்சு. மணிமேகலையிலையும் சிலப்பதிகாரத்துலையும் ஒரு 25 சொற்கள். அப்புறம் பக்தி இலக்கியங்களில் கொஞ்சம். அப்புறம் நன்னூல் வந்துச்சு. நன்னூல் வந்த பிறகு தான் இட்டு இட்டு இரு இன இறந்த கால இடைநிலை, கிரு கின்றான் என்று நிகழ்கால இடைநிலை, இப்பு வீவு எதிர்கால இடைநிலை. அதுக்கு முன்னால் கூ தூ டூ ரு யான் அப்படின்னா நான் வந்தேன்னு அர்த்தம், ஐ கேம்னு அர்த்தம். ஆமாம். அவர் சென்று அப்படின்னா போனார்னு அர்த்தம். அந்த திணைப்பால் விகுதி அங்கே வராது. அப்போ இந்த மொழி வரலாறு, அதனால தான் நான் இதை சொற்கள் வரலாறு, சொற்கள் வரலாறு கூட இல்லை, இது மொழி வரலாறு, லாங்குவேஜ் ஹிஸ்ட்ரி. பெயரச்சம், வினையச்சம், பயணித்த பாதை, வினைமுற்று எப்படிலாம் வந்திருக்குது, பால் காட்டுகிற விகுதி எப்படிலாம் வந்திருக்குது. இப்போ நீங்கள் சித்திர இலக்கிய காலம் உங்களுக்கு நான் 8ஆம் நூற்றிலேருந்து இருந்தாலும் எல்லா இலக்கியத்திலுமே கிறுக்கின்றான்ங்கிற நிகழ்கால இடைநிலை இருக்குது. இப்போ இவங்கிற எதிர்கால இடைநிலை, இக்குகிற எதிர்கால இடைநிலை கூட இருக்குது. ஆமாம். அப்போது இந்த மொழி ஸ்ட்ரக்சர், மொழி அமைப்பை பொறுத்தவரை சித்த மருத்துவ நூல்களில் இந்த காலம் காட்டுகிற தன்மை. ஆனால் பேச்சு வழக்கில் நம்ம எழுதுகிற போது இதில் இந்த சிக்கல்கள் வருகின்றன. அவங்க பிழையாக எழுதுகிற ஒரு வழக்கு இருக்கிறதையும் நம்ம கவனிக்கிறோம். சரி, கண்ணி வந்தாள்னு எழுதுறத கள்ளி வந்தாள்னு எழுதிடுறான், நகரத்துக்கு லகரம். கண்ணி திருடி ஆயிடுறான், நகரத்துக்கு போகிற லகரம் ஏடு எழுதுவோர் எழுதுகிற போது அதை நம்ம ரொம்ப நுணுக்கமாக தான் பார்க்குறோம். கழுதுங்கிற சொல் ரொம்ப நுணுக்கமான சொல். இவன் கழுத்துன்னு நினச்சிக்கிட்டு கழுது நீண்டது அப்படின்னா இவன் கழுத்து நீண்டதுன்னு எழுதிடுறான். ஓ, இது இடைக்குறை விகாரம் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு. கழுதுனா என்னங்க? பெரம்பலூர்லேருந்து நீங்கள் வாலிகண்டபுரத்துக்கு முன்னால் வந்தீங்கன்னா கழுதூர்னு ஒரு ஊர் இருக்குது. கழுதுனா என்ன சார்? கழுத முள்ளுன்னு இப்போ ஊரில் சொல்லுவான். செங்கழு நீர் மலர். அந்த செங்கழு நீர் மலருக்கு அந்த கழுதுக்கு இப்போ பேச்சு வழக்கில் அதுக்கு கழுதுன்னு பேர். உங்களுக்கு இந்த கழுது பெரிய மருத்துவ பண்புடைய ஒரு மூலிகையும் கூட. அந்த மலரும் சிறப்பு மிகுந்ததும் கூட. செங்கழு நீர் மலர், கார்த்திகை மலர்னு கூட அதை சொல்லுவாங்க. விடுதலை புலிகள் தங்களுடைய தேசிய மலராக அந்த செங்கழு நீர் மலர்லாம் வச்சுருந்தாங்க. அப்போது இது கார்த்திகை மலர்னு இடைக்காலத்தில் பேர் இருந்துச்சு, செங்கழு நீர் மலர்னு செடி இலக்கியத்தில் இருந்துச்சு, கழுதுன்னு பேச்சு வழக்கில் இருந்துச்சு. அந்த அந்த கழுத முள்ளுன்னு இப்போ நீளமாக அதில் முள் இருக்கும். இப்போ அது 20ஆம் நூற்றாண்டு தமிழ் இப்படி சொல்லப்படுகிறது. இதுதான் இந்த செங்கழு நீர் மலர், இந்த மூலிகை தான் இதற்கு பயன்படுகிறது. அப்போ நண்பர்களே, இந்த சொல் வரலாறு ரொம்ப அடிப்படையானது. அது எப்படி காலந்தோறும் இவன் சோடி எழுதுகிற போது கழுது நீண்டதுங்கிறது போல கழுத்து நீண்டதுன்னு எழுதிடுறான். அந்த கழுதுக்கும் இந்த கழுத்துக்கும் தொடர்பே இல்லாமல் போயிடுது. அப்போது அச்சு சுவடிகள் நீங்கள் சுவடியிலேருந்து இங்கே மாற்றி எழுதுகிற போது ஒன்றையுமே நம்ம கவனிக்கிறோம். இப்போ பரவுதல்னு ஒரு சொல் இருக்குது. பரவுதல்னா என்னங்கய்யா?
நீங்கள் நம்ம ஆதீனங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே ஆதீனக்கர்த்தர்னா ஹெட் ஆஃப் த அந்த பெரிய பிரிஸ்ட் அங்கே இருப்பார், கிரேட் பிரிஸ்ட் அங்கே இருப்பார். யார் போனாலும் ஒரு செம்பு தகடு இருக்கும், அதில் குப்புரிக்க விழுந்து நெடுஞ்சான் கடையை விழுந்து வணங்குவாங்க. அதுக்கு பரவுதல்னு பேர். பரவுதல்னா உச்சந்தலை நெற்றி எங்கே பட, தரையில் பட, 2 கையும் மேலே வச்சு கும்பிட்டு அதுக்கு பேர் தான் பரவுதல்னு பேர். இறைவனை பரவினான் அப்படின்னா குப்புரிக்க 2 கையாலையும் கும்பிட்டான்னு அர்த்தம் பரவுதல்னா. தொடக்க காலத்தில் செவிகள் இது அந்த சைவ எழுச்சி மத எழுச்சி வந்த பிறகு பரவுதல்ங்கிற சொல்லுக்கு வந்த சொல். அதுக்கு முன்னால தமிழ்ல பரவுதல்னா தண்ணி எல்லா பக்கமும் பரவுச்சு, இந்த செய்தி எல்லா பக்கமும் பரவிடுச்சு, ஸ்ப்ரெட்டிங் அந்த மீனிங் தான் இருந்துச்சு. நீர்நிலை, நீர் எல்லா பக்கமும் பரவி இருந்துச்சு. பறவை, மதுரை பக்கத்தில் பறவைன்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் பெரிய ஏரி இருக்குது. வேளாங்கண்ணிக்கு பக்கத்தில் ஒரு ஊருக்கு பறவை இருக்குது, அது கடலில் இருக்குது. கடலுக்கு என்னென்னு தான் பேர் வந்துச்சு, பறவைன்னு தான் பேர். அப்போ பரவுதல், தண்ணீர் பரவுதல் அப்படிங்கிற வேர் சொல்ல இருந்த அந்த சொல்லாட்சி ஏரிக்கு அப்புறம் மனுஷன் பரவுதல் அந்த சொல் பயணப்பட்டு பரவினான் வணங்கினான்ங்கிற பொருள் வந்தப்போ நம்மால் சுவடியில் எழுதுகிறப்ப அது அப்படியே எழுதுறானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரவினான்கிற ரன்னகரத்துக்கு பதிலாக தன்னகரம் போட்டு எழுதிடுறான். அதை இவன் படித்தவன் பாவினான்னு எழுதிடுறான் அச்சில். பரவினான்ல ரன்னகரத்துக்கு போடாமல் தன்னகரம் போட்டுறான், தா போட்டு அந்த நான் பிழை, அது எழுத்து பிழை. இது எப்படி வந்திருக்க முடியும்? இது ஏன்னா அந்த கீழே கோடு இருக்கிற பழக்கம் கிடையாது. நான் சொன்னேன் வீரமாமுனிவர் காலத்துக்கு பிறகு தான் துணைக்காலுக்கும் ரகரத்துக்கும் கீழ்கோடு இருக்கிறது. இல்லைன்னா பாவி நான் தான் என்ன இருக்கும் அது இருக்கும். அல்லது இவனா நினச்சிக்கிறான், இவன் இந்த பாவி நான் அப்படிங்கிறத தான் தெரியாமல் தன்னகரத்துக்கு போல ரன்னகரம் போட்டான் போல இருக்குங்கிறத பரவி நான் அப்படிங்கிறத பாவி நான் பிரிச்சு வச்சு போட்டுறான். அப்போ நண்பர்களை, பரவுதல்னா வேர் சொல் தெரியணும், பறவைன்னு அதனுடைய பொருள் நமக்கு தெரியணும், பறவைனான்னா அந்த காலில் விழுந்து வணங்கினாங்கிறது தெரியணும். அது துணைக்காலுக்கு கோடு இல்லாமல் இருந்தால் பாவினான்னு வந்துச்சுன்னு தெரியணும். அச்சு போடுறப்ப அதை பாவினான்னு அச்சு போட்டுட்டா பாடமே தலைகீழ் பாடம். அதனால தான் ஏட்ட நம்ம பாட்டு பாடினவன் பாட்டை கிழிச்சான், எழுதினவன் ஏட்டை கிழிச்சாம்பாங்க அந்த காலத்தில். அந்த கதையில் பொருளை மாறி சொல்லிவிடுதல் கூடாது நண்பர்களே. இதையும் நாம் நுணுக்கமாக கவனிக்கிறோம். நீங்கள் சோலை மலர், 20ஆம் நூற்றாண்டில் சோலையில் மலர்கள் இருக்கும். திருவானை கா, ஆனை உலா வருகிற கா, சோலை. இங்கே சுவடியில் காமலர்னு இருக்கு. காமலர்னா என்ன மலர்? சோலையில் இருக்கிற மலர். அந்த தொலைக்காலை என்ன நினச்சிக்கிறான், கீழே கோடு இருக்குன்னு நினச்சிட்டு கரமலர்னு எழுதிடுறான். கரம்னா என்ன? ஒன்று கையில் இருக்க மலர், இல்லைன்னா மறைந்து இருக்கிற மலர். அப்போ சோலையில் இருக்கிற மலர் சுவடியிலேருந்து ஏட்டுக்கு வருகிற போது மறைந்து இருக்கிற மலராக மாறிடுது. அப்போ நேற்றே நான் சொன்னேன், கரந்தடி படைனா மறந்திருந்து தாக்குதல், கரத்தல்னா மறைந்திருத்தல் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இந்த கரம் கூட சான்ஸ்கிரிட்லேருந்து தமிழுக்கு வந்த ரொம்ப 19ஆம் நூற்றாண்டு அல்லது 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த சொல். அதுக்கு முன்னால் கை தான், ஹேண்டு அப்படிங்கிற பொருளில் இருக்கிற கரம் வேற. தமிழில் கரத்தல் அப்படின்னாவே செவியல் இலக்கியத்திலேருந்து எல்லா இலக்கியத்திலையும் கரத்தல் அப்படின்னாவே மறைந்திருத்தல் கரந்துனா மறைந்திருந்து, கரந்தான்னா மறைந்திருந்தான், கரந்தாள்னா மறைந்திருந்தாள். அந்த கவிழிக்குள்ள புத்தகத்தை கறந்து கொண்டு வந்தான்னு தான் எழுதுவார் மெய்ப்பொருள் நாயனார் புராணத்தில். இவர் எழுதுகிறப்போ அந்த புத்தக கவிழியை அவிழ்ப்பான் போன்று அந்த கறந்திருந்த படையெடுத்து குத்தினான் அப்படிம்பார். அப்போ அந்த கறந்திருத்தல் அப்படின்னாவே ஒளிச்சு வச்சு கொண்டுக்கிட்டு வர்றது, மறைஞ்சி வச்சு கொண்டுக்கிட்டு வர்றது. இது நம்ம தமிழில் பல ஆயிரம் இடங்களில் வருகிற ஒரு இயல்பான ஒரு சொல்லாட்சி, ஒரு வேறு சொல்லும் கூட அது வினைமுற்றாகவும் பெயரச்சமாக வருகிறது. அப்போ நண்பர்களே, நமக்கு இந்த நுட்பங்களை நுட்பமாக நம்ம கவனிக்க வேண்டும். அப்போ தான் இந்த சுவடி பதிப்பில் இருக்கக்கூடிய தன்மைகள். இடைக்காடனார் ஒரு புலவர் இருந்தாராம், ஊசி முறிப்பாட்டு 3 எழுதியிருக்காராம். அதாவது அந்த ஆணி இருக்க, ஆணி எழுத முடியாமல் ஒன்று ஒடிஞ்ச கதைலாம் இருக்குதான். அதெல்லாம் நம்ம ராகவையங்கர் அவர் நூலில் 3 பாடல்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காலத்திலே சொல்கிறாங்க, பாடம் ஏறினும் ஏடது கைவிடேல். பாடம்னா என்ன சார்?
கற்றலில் கேட்டல் நன்று. நீங்கள் 10 தடவை படிக்கிறத ஒரு தடவை கேட்டால் மனதுக்குள்ளே எளிதா பதியும். உண்மைதான். நல்லா பாடம் ஏறிட்டாலும் ஏட்டை மறக்காதே, பாதுகாத்து வை. ஏன்னா நான் 1978 படித்தது இன்றைக்கும் புத்தகத்தை பார்த்ததை திரும்பி ஒரு தடவை படிக்கிறேன். கல்லூரிக்கு போகும்போது ஒரு தடவை படிக்கிறேன். இப்போ உங்களுக்கு எல்லாம் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் அங்கே உங்கள் வர்றப்பும் 10 தடவை படிச்சுட்டு தான் வர்றேன் முன் தயாரிப்போட. அப்போ ஏடு எப்போதும் இருந்தால் கவலையே பட வேண்டாம். நான் வீட்டில் என்னுடைய நூலகம் தான் வந்து எனக்கு பெரிய வாத்தியாருமே. நான் அதுதான் எனக்கு எல்லாம் பெரிய கருவூலம். அதுதான் கருத்து கருவூலம். எல்லா துறையிலையும் புத்தகம் வச்சுருக்கேன். எதை பற்றினாலும் 1 மணி நேரம் பேசலாம். எப்படி இந்த நூல்கள் தான் சேகரிப்பு தான். நான் இப்போ கல்லூரி படிக்கும்போது ஒரு ஆசிரியர் எனக்கு சொன்னார், அதை தம்பி ஒரு நாளைக்கு 300 பக்கம் படிக்காமல் தூங்காத. ராத்திரி 9 மணிக்கு ஐயோ இன்றைக்கி படிக்கலேன்னு ஞாபகம் வந்தா அதுக்கப்புறம் நீ எதையாவது எடுத்து படி. வீட்டில் ஒரு புத்தகத்தை எடுத்து, நீ அப்போல்லாம் ராணின்னு ஒரு பத்திரிக்கை வரும், குமுதம் படிக்கிறியா, கல்கண்டு படிக்கிறியா, எதையோ ஒன்று இளவை படி. 300 படிக்கலையே 50 பக்கமாவது படிக்காமல் தூங்காதான் பாரு. இதை நான் வந்து 17 வயசில் என் மனசில் ஏறி போச்சு. நாம் இன்னைக்கு 100 பக்கமாவது 50 பக்கமாவது படிக்காமல் தூங்கக்கூடாது. அப்புறம் வருமானத்தில் 10 விழுக்காடு புத்தகத்துக்கு ஒதுக்கு, படிச்சுக்கிட்டே இரு. அப்போ இந்த படிப்பு தான் உங்களை உயர்த்தும். நீங்கள் வந்து நம்ம வச்சிருக்கிற செல்வங்களோ அல்லது நம்முடைய சொந்தக்காரன் கூட இருக்கணும், என் மகனோ அல்லது மற்றவர்களோ நம்மை உயர்த்த மாட்டோம். நாம் கற்ற கல்வி. அதனால தான் நான் கடந்த வகுப்பில் தொடர்ந்து சொன்னேன், நீங்கள் பல்துறை அறிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப அடிப்படையானது. லட்சுமின்னு ஒரு நாவலாசிரியர் இருந்தாங்க. அந்த அம்மா MBBS டாக்டர். திரிபுர சுந்தரின்னு அந்த அம்மா பேர். திரிபுர சுந்தரி MBBS தான் 60 நாவல் எழுதியிருக்காங்க தமிழில். மிகப்பெரிய நாவலாசிரியர். ஒரு அலோபதி மருத்துவருக்கும் நாவலாசிரியர் ஆகிறதுக்கும் சம்பந்தம் கிடையாது. தமிழில் பெரிய பெரிய சாதித்தாட்கள் இருக்காங்க. சோமசுந்தர பாரதியான்னு ஒரு பெரிய படைப்பாளி இருக்கார். அது வழக்கறிஞர். பாபு சிதம்பரம் ஜெயிலில் இருந்தப்போ அவரை போய் கேஸ் போட்டு தூத்துக்குடியில் அவர் வாதாடி வெளியில் கொண்டு வரதுக்காக ஆஜரானவர். புகழ்பெற்ற வழக்கறிஞர் சோமசுந்தர பாரதியார். தொல்காப்பியம் பொருளதிகாரத்துக்கு உரை எழுதியிருக்காரு. நீங்கள் பெரிய பட்டியல் என்னால் சொல்ல முடியும். தேப்பு மீனாட்சி சுந்தரனார் ஒருத்தர், நாங்களாம் இன்றைக்கி ஹிஸ்ட்ரி ஆஃப் லாங்குவேஜ்னு சொல்லி லிங்குவிஸ்டிக்ஸில் பெரிய பாடப்புத்தகம் வச்சுருக்குறோம். அவர் ஒரு வழக்கறிஞர். அவர் BA தமிழ் கூட பிடிக்கல. அந்த காலத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக இருந்தார். நீங்கள் ஒரு வழக்கறிஞரும் ஒரு அப்போ பூர்ணலிங்கம் இல்லை ஆங்கில ஆசிரியர், அவர் வழக்கறிஞராக இருந்தவர். MA இங்கிலீஷ் முடிச்சுட்டு வழக்கறிஞராக இருந்துட்டு தமிழில் தி கிரேட் ராவணா புத்தகம் போடுறார். அவர் தான் ராவணனுடைய பெருமையை பற்றி 1906 ஒரு புத்தகம் போடுறார். அதை படிக்கிறார். ஒருத்தர் ஆங்கிலத்தில் படித்து பெரியாருக்கு சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் பெரியார் வந்து, ஓஹோ இதில் எவ்வளோ விஷயம் இருக்குதா எனக்கு தெரியாத. வெள்ளக்கால் சுப்பிரமணிய முதலியார்னு ஒரு BVSc டாக்டர், கால்நடை மருத்துவம் புத்தகம் போட்டிருக்காரு 1905. அந்த வெள்ளக்கால் சுப்பிரமணிய முதலியார் அந்த காலத்தில் தமிழியன் ஆன்டிக்வரின்னு ஒரு பத்திரிக்கை வந்துச்சு. விவேகானந்தர்லாம் கூட அதில் எழுதியிருக்கிறார். மனோன்மணிய சுந்தரனார் எழுதியிருக்கிறார். அதில் ராமாயண கிரிட்டிக்னு சொல்லி ஒரு பெரிய கட்டுரை, அதாவது 150 பக்கத்துக்கு எழுதுறாரு அந்த கட்டுரையை. இப்போவும் இருக்குது. ஏசியன் எஜுகேஷனல் ஸ்டடீஸ் போட்டிருக்கான். அவர் ஒரு கால்நடை மருத்துவர். அந்த காலத்தில் BBSc முடித்தவர். ஒரு கால்நடை மருத்துவர் வந்து எப்படி வந்து ராமாயணத்தில் கிரிட்டிக் எழுதுறாரு அப்படின்னா, நண்பர்களே, நீங்கள் வந்து இந்த மொழி புலமைக்கும் நீங்கள் இருக்கிற துறைக்கும், இன்னும் சொல்லப்போனால் வந்து ஒரு தமிழ் படித்த மாணவனும் ஒரு தமிழ் படித்த அறிஞனும் சொல்கிறத விட பல்துறை அறிஞர்கள் சொல்லுகிற போது அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக எடுக்கும். பலராலும் வந்து அது ஏற்றுக்கொள்ளப்படும். பெரிய பொறியாளர்கள் போன நூற்றாண்டில் நீங்கள் அந்த செந்தமிழ் செல்வி, தமிழ் பொழில், அதிலெல்லாம் அவங்க தான் நிறைய. ஒரு காவல்துறை அதிகாரி இருந்தார், ஒரு சாதாரண ஒரு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸு. அவர் செந்தமிழ் செல்வியில் ஒரு கட்டுரை மூவா எடுத்து எழுதுறாரு. அன்றைக்கி மூவா வந்து குறிப்பு வினை பெயர் சொல்லே, குறிப்பு வினை வினைமூற்றாண்டுன்னு ஒரு 8 பக்கத்து ஒரு கட்டுரை எழுதினார். இவர் மன்னாடுடிக்காரர். நீ எல்லாம் என்னத்த ஒரு யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர், உனக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு, குறிப்பு வினை வினைச்சொல் தான், அதுக்குள்ளே எப்படி வந்து வினை பொதிந்து இருக்கிறது, அதை எப்படி நீங்கள் பெயர் சொல்ல பார்க்க முடியும், தொல்காப்பியத்தில் இப்படி இருக்குது, நன்னூலில் இருக்குது, இப்படி இருக்குது, ஐரோப்பியர்கள் இப்படி எழுதி இருக்கிறாங்க. ஒரு 30 புத்தகங்களை மேற்கோள் காட்டி ஒரு காவல்துறை அதிகாரி குறிப்பு வினையை பற்றி ஆழமாக எழுதுகிறாங்க. நண்பர்களே, நீங்கள் வந்து தமிழ் இலக்கணத்திலையும் தமிழ் இலக்கியத்திலையும் புலமை பெற்றவர்களாக இருப்பது உங்களுக்கு ஒரு சுயநலம் இருக்கிறது. சித்த மருத்துவ நூல்கள், அதற்காக இந்த மொழியியல், இந்த இலக்கணம், இந்த தமிழ் இலக்கியம், இந்த சித்த வைத்திய காலத்தில் வந்த பிற இலக்கியங்கள், அப்போ அந்த காலகட்டத்தில் வந்த காப்பியங்கள், சிற்றிலக்கியங்கள், இவற்றையெல்லாம் படித்து விட்டால் உங்களுக்கு மொழி எளிமையாக புரியும். அப்போ இந்த தமிழ் மரபு அறிந்து கொண்டு நீங்கள் வந்து இந்த சுவடிகளை பதிப்பிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்.
ஏன்னா இந்த தமிழ் மரபு என்பது ஒரு மிக முக்கியமானது நண்பர்களே. இதை நம்ம அச்சு போடுகிற போதும் கூட நம்ம ஆட்கள் வந்து நல்லாவே செய்தார்கள். ஒரு முகவரை கொடுப்பாங்க, ஒரு ஆய்வு குறிப்பு கொடுப்பாங்க, ஒரு மேற்கோள் அகராதி கொடுப்பாங்க, ஒரு அரும்பத அகராதின்னு கொடுப்பாங்க, இலக்கண குறிப்பு அகராதின்னு ஒன்று கொடுப்பாங்க. தொடக்க காலத்தில் அந்த அச்சு நூல்களுடைய தன்மையை பார்த்தீங்கன்னா, இப்போ ஆறுமுக நாவலர், நன்னூல், காண்டிகை வரை அச்சு போடுறாரு. அவர் என்ன பண்ணுவார், அப்பியாசம்னு ஒன்று கொடுப்பார். அப்பியாசம்னா என்ன சார்? பயிற்சி. எல்லா தொகைநிலைகள் ஒரு 30 தொகைநிலைகளை கொடுத்து இதில் எது வினைத்தொகை, எது பண்பு தொகை, எது வந்து உண்மை தொகை, எது வந்து அன்மொழி தொகை, இது எது வந்து அன்மொழி இது வினைத்தொகை பொறுத்து பிறந்த அன்மொழி தொகை எது, எல்லாத்தையும் கலந்து போட்டுட்டு அப்புறம் மாணவன் இந்த பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு ஒரு அப்பியாசம்னு ஒரு பகுதியை கொடுப்பார். அப்போ ஒரு இலக்கணத்தை கற்பிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சுவடியில், இதெல்லாம் சுவடியில் இருந்தவை. கற்பித்தல் இலக்கணம், அவருடைய இலக்கண சுருக்கம், அவருடைய நன்னூல் காண்டிகை உரை, அவர் வந்து மேற்கோளை தான் பார்த்தார் விருத்தி உரைக்கு. அதுக்கு கீழே கொடுத்துருக்கக்கூடிய விளக்கம் சிவஞான முனிவரும் நமச்சிவாயம் எழுதினதுக்கு தந்திருக்கக்கூடிய விளக்கங்கள், அப்புறம் தேர்வு வினாக்கள், அப்புறம் பின்னால் படங்கள் போட்டு ஒரு பட்டியல் தருவார். அப்புறம் அதுக்கப்புறம் தான் அரும்பத குறிப்பு முதல் அகராதி, அப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த சூத்திர முதல் அகராதி, அதில் கூடிய நூற்பாக்கள், அந்த நூற்பாக்களுடைய அகராதி. அப்போ ஒரு நூல்னா டெக்ஸ்ட்டை மட்டும் போடுறதுக்கு பேர் அச்சு இல்லை, அச்சு பதிப்பு இல்லை, பதிப்பு முறை இல்லை. டெக்ஸ்ட் மட்டும் இருந்திருக்கும், அதில் கூடிய சொற்களை அகரவரிசைப்படுத்துறது, அதில் கூடிய உரையில் இருக்கக்கூடிய மேற்கோள் பாடல்களை அகரவரிசைப்படுத்துறது, அப்புறம் அதுக்கு இலக்கண குறிப்பு எழுதி அதை அகரவரிசைப்படுத்துறது, அப்புறம் அதுக்கு பயிற்சி பகுதிகளை அகரவரிசைப்படுத்துறது. இப்படியெல்லாம் ஒரு பதிப்பு முறை என்கிற ஒன்று 19ஆம் நூற்றாண்டில் தமிழுக்கு என்று தனியாக வளர்ந்திருக்கிறது. அதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா இதெல்லாம் காலந்தோறும் வளர்ந்து கொண்டே இருப்பவை. மொழியும் இலக்கணமும் அச்சும் புதிய புதிய போக்கில் வந்தன. ஆனால் நான் நேற்று பேசுகிற போது சொன்னேன், கார்த்திகா முத அச்சு போட்டப்ப தமிழ் எழுத்துக்களை ரெட் கலரில் போட்டான். அப்போவே கலர் அச்சு வந்துருச்சு, வண்ண அச்சு தொடக்கத்திலேயே வந்துருச்சு. அப்போ 1551 அவங்க வந்து ரோமன் லெட்டரில் கார்த்திகா வானமும் பூமியும் படைச்சவன் அப்படின்னு எழுதினப்போ, ரோமன் எழுத்துல எழுதுறப்பவே தமிழை கலரில் போட்டு போர்ச்சுகீசியத்தை கருப்பில் போட்டு அவங்க தனியாக அச்சடித்தாங்க. இதுக்கு சிவப்பு கலரில் தமிழ், ஏன்னா அவனுக்கு நோக்கம் அந்த தமிழ் அவனுக்கு அறிமுகப்படுத்தணும், உச்சரிக்கணும், டிரான்ஸ்லிட்டரேஷன், ஒலிபெயர்ப்பு. அது ரொம்ப முக்கியமானது வேற்றுமொழியாளர்களுக்கு. இப்போ நீங்கள் இவ்வளோ நூல்களை பதிப்பிக்கிறாங்க, பதிக்கிறப்ப திருக்குறளை முதல்ல வந்து போட்டுட்டு, அப்புறம் வந்து டிரான்ஸ்லிட்டரேஷன் கொடுத்துட்டு, அப்புறம் ஹங்கேரியன் மொழி, அப்புறம் அது எந்த மொழி இருக்குது, மொரிஷியஸ் மொழி, அந்த மொழி, அப்புறம் அதுக்கப்புறம் விளக்கம். காரணம் என்னென்னா மூல மொழி இருக்கணும், அதுக்கான ஒலிப்பு முறை இருக்கணும், அப்புறம் பொருள் இருக்கணும். இப்போ இப்படி ஒரு முறையை வந்து அச்சில் பின்பற்றுகிற போக்க இப்போ நம்ம செம்மொழி நிறுவனம் இது தனியாக தனக்குன்னு ஒரு போக்கோடு கிட்டத்தட்ட இப்போ 10 மொழியில் தொல்காப்பியத்தை கொண்டு வந்துட்டாங்க. பிரதமர் வெளியிட போகிறாரு. அதுலேயும் நேரடியாக ஹங்கேரி படித்தவர்கள், நேரடியாக இந்தி படித்தவர்கள், நேரடியாக மராட்டி படித்தவர்கள், நேரடியாக பெங்காலி படித்தவர்கள், நேரடியாக மலாய் படித்தவர்கள். எப்போவுமே இன்னொரு மொழிக்கு போய் வந்தால் பொருள் மாறி போடும். நான் உங்களுக்கு நேற்று சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஊசி முனையில் ஒட்டகம் நுழைய முடியாதுன்னு ஹீப்ரூவில் இல்லை, அங்கே வந்து ஹீப்ரூவில் அந்த ஊசிங்கிற வேடுக்கு வளைவுன்னு தான் பேர், நுழைவாயில் தான் பேர். அது வந்து கிரீக்குக்கு போனப்போ அதே வந்து தையல் தைக்கிற ஊசிக்கு போயிடுச்சு. அப்போ எப்படி ஊசி முனையில் ஒட்டகம் நுழையிறது? நுழைவாயிலில் ஒட்டகம் நுழையாவிட்டாலும் நுழைந்தாலும் நுழையும், சிரமப்பட்டாலும் சிரமப்படும், பணக்காரன் மோட்சத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னப்ப இவன் ஊசிக்குள்ள நூல்னு சொல்லி பணக்காரன் மோட்சத்துக்கே போக மாட்டான்டான்னு தமிழில் எழுதினப்ப எழுதிட்டான். அப்போ இந்த மொழிபெயர்ப்பு வருகிற போது சொற்கள் வந்து பன்மொழி பொருள் தரக்கூடிய சொற்களாக இருக்கும், அது வேற பொருளை அவன் எடுத்துருவான். அதுக்காக தான் நான் உங்களுக்கு முதல் அமர்வுலேயே சொன்னேன், நீங்கள் இந்த குழுவுக்குறியை வந்து நல்ல அடிப்படையாக ஆழமாக படிப்பது மிக மிக இன்றியமையாதது. அப்போ தான் நாம் வந்து முழுமையாக இதை புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் கவனிக்கிறோம். அப்போது இந்த சுவடி பதிப்பித்தல் அப்படிங்கிறதுல நமக்கு இந்த இலக்கண குறிப்புகள் முக்கியமான இடத்தை தருகின்றன. நான் நேற்று சொல்கிறப்ப சொன்னேன், இந்த வலிமிகு மடம் நடத்தினப்ப சொன்னேன், ஒரு 5 சொற்கள் நான் சொல்கிறேன். அரசு பேருந்து, கல்லூரி சாலை,
பயணச்சீட்டு, மழைக்காலம், வரிச்சலுகை, பயிர் சேதம், இதெல்லாம் ஒரே இலக்கண குறிப்பு தான். என்ன சார் அரசு பேருந்து, என்ன சார் கல்லூரி சாலை, அது என்ன சார் பயணச்சீட்டு, எல்லாம் 4ஆம் வேற்றுமை உருவம் பயணம் உடன்தக்க தொகை. அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அரசுக்கு சொந்தமான பேருந்து, 4ஆம் வேற்றுமை, சொந்தமான பயன். அப்போ 4ஆம் வேற்றுமை உருவம் பயணம் உடன்தக்க தொகை, அரசு பேருந்து. கல்லூரிக்கு செல்லும் சாலை, 4ஆம் வேற்றுமை உருவு, செல்லும் பயன். அப்போ 4ஆம் வேற்றுமை உருவம் பயணம் உடன்தக்க தொகை. என்ன சார் பயணச்சீட்டு? பயணத்துக்காக கொடுக்கப்படுகிற நுழைவுச்சீட்டு அல்லது சீட்டு. அப்போ அந்த பயணம் செல்வதற்காக, அப்போ பயணத்துக்கு பயணச்சீட்டு. பயிர் சேதம், பயிருக்கு ஏற்பட்ட சேதம். மழைக்கு உரிய காலம், வெயிலுக்கு கோடைக்கு உரிய காலம், பனிக்கு உரிய காலம், உரிய. ஆமாம், வரிக்கு கொடுக்கப்பட்ட சலுகை. இது எல்லாத்தையுமே பாருங்கள், அந்த கூங்கிற 4ஆம் வேற்றுமை உருவு இருக்குது, அந்த கொடுக்கப்பட்ட அல்லது செலுத்தப்பட்டங்கிற ஒரு சொல் இருக்குது. அது பெரும்பாலும் பெயரெச்சமாவோ அல்லது செய்யுமன் வாய்பாடு வினைமுற்றாவோ இருக்கும். அதுதான் நம்ம உருவம் பயணம் உடன்தக்க தொகை உருவம். அப்போ அங்கே கசத்தப்போ மிகணும், அப்போ இந்த இடத்துல இக்கு போடணும், இந்த இடத்துல இத்து போடணும், இந்த கச இக்கு இச்சு இத்து இப்பு இந்த இடத்துல போடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம நுட்பமாக கவனிக்கிறோம். இதே மற்ற சொற்களையும் அது வரும். இப்போ விழிநீர் இருக்கிற ஒரு சொல்ல கவனிக்கிறோம், 5ஆம் வேற்றுமை உருவு. விழியிலிருந்து ஒழுகுகிற நீர் விழி நீர்னு பார்க்குறோம். விண்ணிலிருந்து விழுகிற கல் விண்கல்ங்கிற சொல்லாட்சியை பார்க்குறோம். சலங்கை ஒளி, சலங்கையிலிருந்து வருகிற ஒளி, 5ஆம் வேற்றுமை உருவம் பயணம் உடன்தக்க தொகை. குழாய் தண்ணீர், குழாயிலிருந்து கொட்டுகிற தண்ணீர், குழாய் தண்ணீர். தாய்ப்பாசம், தாயிடமிருந்து கிடைக்கிற பாசம். அது எந்த தொடராக இருந்தாலும் அந்த தொடரை நாம் விரித்து ஒரு சொல்ல 4 வேற்றுமை தொகை கூட இருக்கலாம், ஒரே சொல் வேற்றுமை தொகையாகவும் வினைத்தொகையாகவும் கூட இருக்கலாம். எப்படி சார் அப்படி இருக்க முடியும்? அதுக்கு பொருள் மயக்கம்னு பேர். வெவ்வேறு பொருண்மைகள் அந்த சொல் இருக்கும். அப்போ இந்த உருவம் பயணம் உடன்தொகை தொகையில் கசத்தப்பா மிகும் அப்படிங்கிற ஒரு கருத்தியலை மனதில் பதிய வச்சுக்கிறோம். எந்த இடத்துல அதை மிகுந்து போடலாம், எந்த இடத்துல மிகுந்து போடப்படாது, அடி தள்ளுபடின்னு எழுதுறான். ஆடி மாதத்தின்கண் கொடுக்கிற தள்ளுபடி அல்லது ஆடி மாதத்திற்கென்று கொடுக்கப்படுகிற தள்ளுபடி. கையின்கண் உள்ள பேசி, கைபேசி. சட்டத்தின்கண் கொடுக்கப்பட்ட திருத்தம், சட்ட திருத்தம். சாலையின்கண் செய்யப்படுகிற மறியல், எல்லாம் 7ஆம் வேற்றுமை உருவம் பயணம் உடன்தக்க தொகை. இதய நோய், இதயத்தின்கண் ஏற்பட்டிருக்கிற நோய், இதய நோய். ஆமாம், இதே மாதிரி நம்ம நிறைய கால் செருப்பு, காலின்கண் அணிகிற செருப்பு. சாலையில் செல்வதற்காக போடப்படுகிற விதி, சாலை விதி. கல்லூரிக்கு என்ன போடப்படுகிற விதிமுறை அல்லது கல்லூரியின்கண் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறை, கல்லூரியின் விதிமுறை, கல்லூரி விதிமுறை. முதல் உதவி, முதலில் செய்கிற உதவி, வெரி ஃபர்ஸ்ட் பிகினிங் ட்ரீட்மெண்ட், முதல் உதவி. முதலில் 5ஆம் வேற்றுமை உருவு உடன்தொக்க தொகை. ஓ இப்படி தானே, இவ்வளவு தானே, இதில் ஒன்றும் கிடையாதா? ஒன்றுமே கிடையாது. அதில் முதுகெண்கண் இருக்கிற எலும்பு, என்ன எலும்பு? முதுகெலும்பு. 7ஆம் வேற்றுமை உருவம் பயணம் உடன்தொக்க தொகை. இதை ஏன் தெரிஞ்சு வச்சுக்கணும்? பதிப்பிக்கிற போது இந்த இடத்துல என்ன போடணும், இது என்ன, முதல்ல அது என்ன இலக்கண கலைச்சொல். அந்த இலக்கண கலைச்சொல் தெரிஞ்சதுக்கு பிறகுதான் விதியை நீ போய் படிக்க முடியும். இலக்கண கலைச்சொல்லே தெரியலன்னா விதி தெரியாது, விதி தெரியாட்டி தப்பா பதிச்சிருவோம். அப்ப விதிக்கு முன்னால் இலக்கண கலைச்சொல், அதுக்கப்புறம் அந்த விதியை பின்பற்றி பதிப்பிப்பது, தெரிந்து கொள்வது, பேசுவது. நாளைக்கு ஒரு கட்டுரை எழுதுறீங்க தமிழ்ல, ஒரு தினமணியில் எழுதுறீங்க, ஒரு தமிழ் ஹிண்டுல எழுதுறீங்க ஒரு கட்டுரை, நீங்க சித்த வைத்தியத்தை பத்தி எழுதுறீங்க, சித்த மருத்துவத்தை பத்தி. அப்போ இந்த பிழையெல்லாம் இல்லாம எழுதணும். ஒரு இடத்துல பேச போறீங்க, பிழை இல்லாமல் பேசணும். அதனால தான் நீங்கள் பல்திறன் பெற்ற மாணவர்களாக இருப்பதற்கு இந்த இலக்கணம் ரொம்ப நுட்பமா. சும்மாவே வீட்டு நாய்ங்கிறான், வீட்டின்கண் வளருகிற நாய், வேறின்கண் பதுக்கிற பலா, வேர்பலா. அப்போ 7ஆம் வேற்றுமை உருவம் பயணம் உடன்தொக்க தொகை அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம் நண்பர்களே. இதே போல தான் எல்லாமே. 3ஆம் வேற்றுமை உருவம் பயணம். இப்போ பட்டினி சாவு, பட்டினியால் ஏற்பட்ட சாவு. பணத்திமிர், பணத்தினால் வந்த திமிர். பனிச்சாரல், பனியிலிருந்து வருகிற சாரல். மதக்கலவரம், மதத்தினால் அந்த ஆள்கிற வேற்றுமை உருவு. இதெல்லாம் 3ஆம் வேற்றுமை உருவு உடன்தொக்க தொகை. வெடி விபத்து, வெடியினால் ஏற்படுகிற விபத்து. வெள்ளச்சேதம், வெள்ளத்தால் ஏற்பட்டிருக்கிற சேதம். சாதி கலவரம், சாதியால் அந்த ஆள்,
அப்போ இது மூணாவது வேற்றுமை உறுப்பு. மூணாவது வேற்றுமை உறுப்பு உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. சாதாரணமாக அன்றாடம் நான் பயன்படுத்துகிற கலைச்சொற்களில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பை தெரிந்து கொண்டு, ஏன்டா சாதி கலவரத்தை இக்கு போடலாமா போடக்கூடாதா, போடணுயா உருவும் பயனும் உடன்தொக்க தொகையா, பனிச்சாரல் போடணுயா உருவும் பயனும் உடன்தொக்க தொகையா, வெள்ளச்சேதம் உருவும் பயனும் உடன்தொக்க தொகையா, அது மூன்றாவது வேற்றுமை உருவும் பட்டினிச்சாவு அவசியம் போடணும்ப்பா. அப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு சுவடியை பதிப்பிக்கிறப்ப இந்த சுவடியில் தப்பாக போட்டிருக்கேன் போட்டு எழுது வேணா அடிக்குறிப்பில் இது வந்து சுவடியில் இல்லைன்னு சொல்லு, கும்மிப்பாட்டு அப்படி நல்லா நாம் அதை பார்க்கிறோம் நண்பர்களே. இப்படி இந்த இலக்கண கட்டமைப்பை நாம் புரிந்து கொள்ளுகிற போது அதே போல தான் தொடர்கள். தொடர் செய்கிற பிழை இருக்குதே ரொம்ப நம்ம நான் அவன் அல்லன், நான் அவன் அல்லேன், நான் இல்லை, இந்த வேறு உண்டு இல்லைங்கிறது மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். அதுவும் குறிப்பினை மட்டும்தான், அதுவும் இருதினை பொதுவினை தான். ஆடு வேறு மாடு வேறு மனிதன் வேறு, உயர்தினைக்கும் அகிரணைக்கும் பொதுவாக வர்றது. உயர்தினைக்கும் அகிரணைக்கும் பொதுவாக வர்றதுனால இருதினை பொதுவினைன்னு அதுக்கு பேர். மாணவர் உண்டு, மேசை உண்டு, மின்பலகை உண்டு, நாற்காலி உண்டு, நாற்காலியும் உண்டு, மாணவனும் உண்டு. மாணவன் உயர்தினை, நாற்காலி வந்து அகிரிணை, ரெண்டு திணைக்கும் பொதுவாக வருகிற வினை. அதனால அதுக்கு இருதினை பொதுவினை நன்னூலார் சொன்னார். தொல்காப்பியர் விரவு திணைனார். அதை விரவுதல்னா இங்கேயும் அங்கேயும் கலந்து வருவது, உயர்தினையும் அகிரிணையும் விரவி வந்தது, எனவே இது விரவு திணை அப்படின்னார். அதை விரவு திணை பெயர், விரவு திணை விரவு வினை அப்படின்னார். அதை வேறு உண்டு இல்லைங்கிறத. அப்போ இந்த வேறு உண்டு இல்லை அப்படிங்கிறது வந்து குறிப்பு வினைமுற்று. அது வந்து அன்மொழி தொடரில் தான் வரும், வேற்றுமை தொடரில் வராது. இப்படி சில அடிப்படைகள் இருக்கின்றன. அந்த குறிப்பு வினைமுற்றுக்கு வேறா இருக்கிறது இப்போ அல்லுன்னு ஒன்று இருக்கு, நெகட்டிவ் ஃபார்ம் தமிழில். ஹேவ் நாட், ஹேஸ் நாட், டிட் நாட், டூ நாட் மாதிரி தமிழில் அல் இல் அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஆண் ஒன்று, மூணு எதிர்மறை நிலை தான் நெகட்டிவ் இன்ஃபிக்ஸ்னஸ். தமிழில் வந்து நெகட்டிவ் இன்ஃபிக்ஸ்னஸ் இருக்குதே, அவன் அல்லன், அவள் அல்லல், யான் அல்லேன், நீ அல்லை, அது அன்று, அவை அல்ல. எல்லாத்துக்கும் நம்ம அல்ல தான் போடுவோம். அல்லங்கிறது பலவின்பால் வினைமுற்று விகுதி. ஆடுகள் அல்ல, பேருந்துகள் அல்ல, சரக்குந்துகள், அவை மகிழுந்துகள் அல்ல, அதெல்லாம் வந்து சரக்குந்துகள். அல்லங்கிறது பலவின்பாலுக்கு வர்றது. ஆமா, அது முருகன் இல்லை, அல்ல, அவன் அல்ல, இவன் அல்ல, அவன் அல்லன், அவள் அல்லல். குறிப்பு வினைமுற்று எல்லாமே திணைப்பால் காட்டுகிற விகுதியோடு தான் முடியணும். அதுதான் சரியான சொல்லாட்சியாக இருக்க முடியும். அது அன்று, அது நாய் என்று பூனை, அது நரி என்று நாய். இல்லை சிக்கல் இல்லை. இல்லைக்கு அன்றுக்கு வித்தியாசம் இருக்கு. அன்று நாங்கள் இன்னொன்று வரும். இல்லை வந்து நான் எக்ஸிஸ்டன்ஸ், ஒரு பொருள் இன்மையை குறிக்கும். ஒரு எக்ஸிஸ்டன்ஸ், ஒரு பொருள் இருக்கிறத குறிக்கிறது உண்டு, உள்ளது, எல்லாம் ஒன்றன்பால். இந்த உண்டு, உள்ளது, வேறு, இல்லை, இது எல்லாமே குறிப்பு வினைமுற்று. அப்ப நண்பர்களே, இந்த இலக்கண கலைச்சொற்களை தெரிந்து கொண்டு அப்புறம் விதிக்கு போகணும். அப்புறம் அந்த விதிக்கு நாம பொறுகிற போது, ஓ இந்த விதியில் வரும்போது என்னது இதுவா, ஒரு மாணவனுக்கு அடிப்படையில் நாம தெரிந்திருக்கக்கூடிய செய்திகள் இவை நண்பர்களே. ஆமா, அதே போல தான் அந்த வினைத்தொகையும். இப்போ எழுதுகோள்னு இருக்கு, நேற்றே சொன்னேன், வேறு இருக்கும், அப்புறம் பெயர் சொல் இருக்கும்னே. ஏவுகணை இருக்கு, அணிகலன், அணிங்கிறது அணிந்து கொள்ளுதல், அணி வெர்பு, விளைபொருள், வெடிகுண்டே வினைத்தொகை தான். அது வந்து வெடிக்கிறது, வெடிக்க போகிற குண்டுங்கிற பொருள்ல வரைபடம். அதே போல ஊன்றுகோல், மூடுபனி, ஊதுகுழல், உமிழ்நீர், எச்சி, உமிழ்நீர். நம்ம பல பேரங்களில் எச்சில் அப்படிங்கிற இல்லு இல்லாமல் கடைக்குறை விகாரமாக எச்சின்னு எழுதுகிறோம். எச்சி இஸ் நாட் நவுன், அது மறு எச்சி, எச்சில் தான். அந்த லகர ஒற்ற நிறைய சொற்களில் அந்த முதற்குறை விகாரம், அந்த கடைக்குறை. இப்போ ஆணை இருக்கு, யானை தான், அந்த ஈ போயிடுது. யாழை ஈ போனதுக்கப்புறம் ஆ மட்டும் நிற்குது. யாரு தான் செவியல் காலத்தில், யாரில் ஈ போடுது, ஆறு மட்டும் நிற்குது. அப்போ ஆணை, ஆறு, இது எல்லாமே ஆடு, யாடு தான் செவியல் இலக்கியத்தில். அந்த ஈ போயிடுது, அதுவே முதற்குறை விகாரம் தான். ஆணை, ஆடு,
இந்த ஆறு, அதுவே முதற்கரை விகாரம் தான். முள்ளால் இருக்க மெய் எழுத்து போயிடுது. மொழி ஒரு 5000 வருஷம் இந்த மாதிரி அப்படியே இருக்காது. காலத்துக்கு ஏற்ப தகவமைத்து கொண்டு இருந்தால்தான் மொழி வாழும், இலக்கணம் வாழும். அப்ப மொழியும் இலக்கணம் வாழ வேண்டும் என்றால் சொற்கள் காலந்தோறும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், மாறிக்கிட்டே இருக்கணும். செய்வினை அப்படின்னு ஒன்று அந்த காலத்தில் இருந்துச்சு, செயற்பாட்டு வினை அப்படின்னு இருந்துச்சு. இது ஆக்டிவ் வாய்ஸ், அதை பேசி வாய்ஸ்ன்னு சொன்னோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு அப்புறம் செய்யறிவுன்ட்டோம். அப்போ இது கிரியேட்டட் நாலேஜு, இது வந்து செய்யப்பட்ட அறிவு, இது ஆர்டிஃபிஷியல் நாலேஜு. அப்போ ஒரு அந்த செய்யுங்கிற சொல்ல இந்த 20ஆம் நூற்றாண்டு சொல்லாக்கத்தில் என்ன பண்ணணும், நாம மரபறிந்து பயன்படுத்துதல் வேண்டும். கலை சொல்லும் அப்படிதான், மருத்துவத்திலையும் அப்படிதான். சித்த வைத்தியம் வைத்தியம் சான்ஸ்கிரிட், மருந்து தான், மருத்துவன் தான். மருத்துவன் தாமோதரனார். கிட்டத்தட்ட மருத்துவர்னு ஒரு 20 பேர் செவியல் காலத்தில் இருக்கிறாங்க. சான்ஸ்கிரிட் வந்ததுக்கப்புறம் வைத்தியநாதன் ஆயிட்டார். ஆமாம், மருத்துவம் வைத்தியம் ஆயிடுச்சு. அப்போ வைத்தியம் என்பது வேற்றுமொழி சொல். மொழியில் வேற்றுமொழி சொல் கலக்கக்கூடாது. சித்த மருத்துவம் தான் சொல்லணும், சித்த மருந்துன்னு தான் சொல்லணும், ஔஷதம்னு சொல்லக்கூடாது. இப்போ ஔஷாதி இது இப்படி தான் அங்கே சொல்லுவான். அது வந்து இது வடமொழி. நீங்கள் உங்களுடைய இந்த சுவடிகளில் பூரா பார்த்தீங்கன்னா ஔஷதம், ஔஷாதி இந்த சொற்கள் தான் நிறைய இருக்கும். ஓஹோ, இது வந்து வட சொல்லாக இருக்கிறது தான். அந்த ஔஷதத்தை நீக்கிட்டு தமிழில் மருந்துங்கிற சொல்ல பயன்படுத்துகிறாங்க, வைத்தியம்ங்கிற சொல்ல கூட நீக்கிட்டாங்க, மருத்துவங்கிற சொல்ல அடிச்சே பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் வந்து மருத்துவத்துறை அப்படின்னு தூய தமிழ் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சுகாதாரம் கூட வேண்டாம், நலத்துறைன்னு இருக்கட்டும்னு சொல்கிறாங்க, தூய்மைன்னு இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க, துப்புரவுன்னு சொல்லு இருக்கட்டும்ங்கிறாங்க, துப்புரவு பணியாளர் அப்படிங்கிறாங்க, தூய்மையாக வைத்திருத்தல்ங்கிற பொருளில். ஸ்கேவஞ்சர் அது அப்படிங்கிறதுக்கு ஒரு காலத்துலலாம் எதையாவது ஒரு சொல்ல பயன்படுத்தியிருப்பாங்க வேற்றுமொழியில். இப்போ அப்படி இருக்கக்கூடாது. பணியாளர் அதுலேயும் மாற புதிய சொற்களுக்கு நம்ம மாறிக்கணும். இப்போ ஒரு இந்த பாட்டு இருக்குது, குருடும் குருட்டாட்டம் கொள்ள குருடும் குழியில் விழுந்தது போல அப்படின்னு உங்கள் சித்த வைத்தியத்தில் ஒரு 10 இடத்துல நான் படிச்சுட்டேன், 4 புத்தகத்தில். அப்படின்னா என்னன்னா, உனக்கு சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் அறிவாளியாக இருக்கணும்டா. உன் சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் முட்டாப்பையிட்ட போனீங்கன்னா முட்டாப்பை என்ன பண்ணுவான், உனக்கு முட்டாள்தனமாக தான் மருந்தை சொல்லிக் கொடுப்பான். நீ சொல்கிற மருந்து உனக்கு என்ன பண்ணாது, செல்லாது, தெரியாது. ரொம்ப அடிப்படையானது. நீங்கள் ஒரு மனிதன் முட்டாளாக இருக்கிறது தப்பு இல்லை. வாத்தியார் முட்டாளாக இருந்தால் 70 பேரை முட்டாளாக்குறேன். ஒரு மெழுகுவர்த்தி 70 பேருக்கு என்ன பண்ணணும், ஒளி விட்டணும். இதுவே அவிஞ்சு கிடந்துச்சுன்னா அவிஞ்ச மெழுகுவர்த்தி எங்கே அந்த 70 மெழுகுவர்த்திக்கு ஒளி விட்டுருது? இதைத்தான் குருடும் குருட்டாட்டமாட்டி குருடும் குழியில் விழுந்தது போல அப்படின்னு இந்த சித்த வைத்தியர்கள் அடிக்கடி எழுதுறாங்க. சரி, இன்னைக்கு அந்த சொல்லை பயன்படுத்தலாமா? பெரிய ஆபத்து, மிகப்பெரிய குற்றம். இன்னைக்கு அது வந்து ஒரு குற்றவியல், கிரிமினல் அஃபென்ஸு 20ஆம் நூற்றாண்டில். முதல்ல ஊனமுற்றோர்னாங்க, இன்னைக்கு மாற்றுத்திறனாளிங்கிறாங்க. ஆல்டர்னேட்டிவ் ஸ்கில் இருக்கிறவர் அவர் மாற்றுத்திறனாளி. அவரை வந்து எப்படி சொல்லக்கூடாது? சித்தர்கள் வேணா என்ன பண்ணியிருக்கலாம், குருடும் குருட்டாட்டம்னு சொல்லலாம். ஒரு மாற்றுத்திறனாளி அல்லது வெளியிலிருந்த மாற்றுத்திறனாளியும் இன்னொரு வெளியிலிருந்த மாற்றுத்திறனாளியும் செல்லுகிற போது அவர்கள் துயரத்தை சந்திக்கிறார்கள் அப்படின்னு தான் அந்த சொல்லாட்சியை நீங்கள் பயன்படுத்தணுமே தவிர, நீங்கள் ஆய்வேட்டிலோ அல்லது செய்தி கட்டுரையிலோ அல்லது ஆய்வு கட்டுரையிலோ குருடு, செவிடு, ஊமை அப்படிங்கிற சொல்லலாம் என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. விழி இழந்தவர், நாவி இழந்தவர், சொல்லி இழந்தவர், செவி இழந்தவர், மாற்றுத்திறனாளி, செவி இழந்த மாற்றுத்திறனாளி, ஆல்டர்னேட்டிவ் ஸ்கில் உடையவர் இவர் அப்படின்னு தான் அவரை சொல்லணும். ஏன்னா படிப்பு வந்துருச்சு, கல்வி வந்துருச்சு, அறிவியல் வந்துருச்சு, உளவியல். ஒருத்தரை சங்கடப்படுத்தி அதில் என்ன பண்ண முடியாது, நாம மகிழ்ச்சி அடைதல் கூடாது. அதான் சாடிஸ்ட்டு. அடுத்தவங்க படுற சங்கடத்தை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன்னா என்னை விட சாடிஸ்ட் யாரும் கிடையாது. வஞ்சகத்தால் மகிழ்பவன், நான் வந்து பழிவாங்குதலால் மகிழ்பவனாக ஒரு மனிதன் இருக்கக்கூடாது. அப்போ நாகரிகமாக அந்த சொற்களை தவிர்த்துடணும். இந்த சித்த வைத்தியம் படிக்கிறப்போ, சித்த மருந்தக சுவடிகளில் படிக்கிறப்போ இதை நான் பல இடங்களில் உணர்ந்தேன். அவங்க போகிற போக்கில் திட்டிட்டு போயிடுவாங்க, நொண்டிங்கிற வார்த்தை இயல்பாக பயன்படுத்துவாங்க.
இயல்பாக வந்து அந்த அந்த காலகட்டத்தில் அவர்கள் வாழ்ந்தபோது அப்படியான ஒரு மொழியை பேசுகிற மொழி பண்பாடு வளரவில்லை. இப்போ 2025 மொழி பண்பாடு என்பது அப்போ லாங்குவேஜ் கல்ச்சுரல் ரொம்ப வளர்ந்துருக்கிறது. போவான்னு பேசுறதே தவறுங்கிற இதாக இருக்குது. சின்ன பையன் கூட ஒரு மாணவர் கூட நலமா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கீங்களா. அப்போது இந்த மரியாதை பெண்மை, ஒரு கவிதையில் கூட மரியாதை பெண்மையாக எழுதுவது, ஹானரிக் ப்ளூரல் அப்படிங்கிறோம். இன்னைக்கு நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா, தம்பி நலமாக இருக்கிறீர்களா, தம்பி எப்பொழுது வந்தீர்கள், என்னோட 40 வயசு குறைவாக இருக்கட்டுமே, 50 வயசு குறைவாக இருக்கட்டுமே, ஆனாலும் அவர்களை வந்து பண்பாட்டு சொல்லோடு வந்த, அதுதான் மொழி பண்பாடு, அதுதான் வந்து எழுதுகிற பண்பாடு. இந்த சுவடியை எழுதுகிற போது அதே போல தான் ஆய்வும். நாளைக்கு ஒரு கட்டுரை எழுதுறீங்க, நான் கூறுகிறேன், நான் எழுதுகிறேன், நான் சாகணும். எழுத்துல தொடர்ல என்ன பண்ணக்கூடாது. நானே முதல்ல இந்த ஆய்வாளர் கருதுகிறார், இந்த கட்டுரையாளர் இதை குறிப்பிடுகிறார், இந்த மருத்துவர் இதை குறிப்பிடுகிறார். அப்ப உங்களையே நீங்க ஃபர்ஸ்ட் பர்சன்ல எழுதக்கூடாது, என்ன பர்சன்ல தான் எழுதணும், தேர்ட் பர்சன்ல தான் எழுதணும். அதுதான் ஆய்வு நெறிமுறை, ரிசர்ச் மெத்தடாலஜின்னு ஒன்று இருக்கு. ஆய்வு நெறிமுறைப்படி ஒன்றை எழுதுகிற போது நான் இறக்க வேண்டும், நான் இறந்து ஐசிக்கும்பாங்க. அதை எதுக்கெடுத்தாலும் நான் இல்லை, இந்த கட்டுரையாளர் இந்த கருத்தை மாற்று கருத்து கொண்டு இருக்கிறார், டேரியா இது தப்பு அப்படின்லாம் என்ன பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது. இதில் வந்து இந்த கட்டுரையாளருக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கிறது, அது ஒரு பாலிஷ்டா அதை சொல்லும் போதே ஒரு மென்மைப்படுத்தி அந்த ஏற்கனவே எழுதியவர் அல்லது ஏற்கனவே சொன்னவருடைய மனம் புண்படாமல் படிப்பவர்கள் இவன் தமிழ் பிடிச்சவன் நினைக்காம. அது ரொம்ப முக்கியமானது. உங்கள் கட்டுரையை ஒருத்தர் படிக்கிறார், ஒரு ரீடர் இருக்கிறார், அவர் படிக்கிறப்ப அந்த கட்டுரையை பார்த்துட்டு என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப தும்புற எடுத்து எழுதுறாயா அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் நாளிதழ் கட்டுரையிலையும் அதை பதிப்பிக்க மாட்டான், அல்லது நீங்கள் முகநூல் இல்லாத எழுதுனீங்கன்னா மூஞ்சி சொல்லிச்சிருவான், என்னையா கட்டுரை எழுதியிருக்கிறான். அப்போ நண்பர்களே, நாம் இந்த சொல்லாட்சி பயன்படுத்துவதில் கூட மிக எச்சரிக்கையாக ஆய்வுகளை எழுதுகிற போது, நூல்களை சுவடிகளை பதிப்பிக்கிற போது ஒரு முன்னுரை எழுதுறீங்க. இந்த ஆய்வாளர் இந்த சுவடியை தேடி சென்றபோது இவை இருந்தன, அவற்றில் இவற்றையெல்லாம் இந்த ஆய்வாளர் ஒதுக்கிவிட்டார். இந்த ஆய்வாளர் வந்து நீங்கள் மாணவனே சித்த மருத்துவ மாணவன், நான் எங்கே போனாலும் தமிழ் மாணவன் தான் சொல்கிறது. நான் கல்லூரியில் பேராசிரியராக இருந்தேன், துறை தலைவராக இருந்தேன், ஆய்வறிஞராக இருந்திருக்கேன். என்ன, நான் தமிழ் மாணவன், முடிஞ்சு போச்சு. என்ன அவ்வளோ பெரிய ஆள் தன்னை மாணவனுங்கிறான். அதனால் சாகும் வரை நாம் சித்த மருத்துவ மாணவர்களே. நாளும் என்ன பண்ணுறோம், புதுசாக கற்றுக்கொள்ளுகிறோம், தெரிந்து கொள்ளுகிறோம். அண்ணா அந்த டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணலாமான்னு கேட்டாரா, ஒரு நாள் தள்ளி போடுங்க, ஏன் இந்த புத்தகத்தை நான் படிச்சுட்டு இருக்கேன், இந்த புத்தகத்தை நான் முடிச்சிடுறேன். மறுநாள் செத்து போயிட்டார். ஆப்ரேஷன் சாகலை, இந்த ஃபெயிலியர் சக்ஸஸ் ஆகி இங்கே வந்து இறந்தார். அந்த அறுவை சிகிச்சை செய்கிற போது கூட ஒரு நாள் ஒரு புத்தகத்தை படிப்பதற்காக ஒத்தி போட்டார் என்பார்கள். அந்த அளவு படிக்கக்கூடிய ஆள். அதனால தான் இன்றைக்கி வந்து எவ்வளவு நூல்கள், எத்தனை மொழிபெயர்ப்புகள், எவ்வளவு மீட்டுருவாக்க இலக்கியங்கள், ரீகன்ஸ்ட்ரக்டட் லிட்ரேச்சர்ஸ், எத்தனை ரீகன்ஸ்ட்ரக்டட் ஹிஸ்ட்ரிஸ். அவர் எழுதுன ஒரு கடிதம் எழுதினார், அந்த கடிதத்தில் 40 ரெஃபரன்ஸ் வந்துடும். நீங்கள் என்சைக்ளோபீடியா 4 எடுத்து பார்த்தா கூட நமக்கு அது தெரியாது. இன்றைக்கி ஒரு 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 ஆய்வு கட்டுரை என்பதும் ஒரு தட்டை போய் ஒரு கருத்து சேர்வது என்பதும் அப்படி பலவற்றையும் இணைத்ததாக இருக்கிற போது தான் அது தலை சிறந்ததாக இருக்கிறது நண்பர்களே. இதையும் நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுதல் வேண்டும் இந்த அச்சு போடுகிற போது. அதே போல் சில சொற்கள் நமக்கு எளிமையாக தெரியணும். இப்போ வண்டர குற்றியில் வருதில் கசதபை மிகும், மற்றதில் மிகாதுன்னு ஒரு சிக்கலும் இல்லை. 1 மென்றர குற்றியில் வரும், ஏன் ரூ இருக்குது, இன்னு ஞான நம்மனா இன்னும் இருக்குது. 2 ஞான நம்மனா இருக்குது, இங்கே குட்டிகள் வரும், மென்றல் குச்சிகள் வரும். 3 மென்றல் குட்டிகள் வரும். 4 மென்றல் குட்டியில் வரும். 5 மென்றல் குட்டியில் 1 to 5 தமிழில் மென்றல் குட்டியில் வரும், எளிதாக மனப்பாடம் பண்ணிக்கலாம். 6 நெடுதல் குட்டியில் வரும். 7 கிடையாது, ரொம்ப பிற்காலத்தில் தான் 7 தான். தொல்காப்பியம், கம்பன், திருத்தக்க தேவர் எல்லாத்துலேயும் 7 தான். 8 வென்றல் குட்டியில் வரும், 10 வென்றல் குட்டியில் வரும், 9 உயிர்த்தொடர் குட்டியில் வரும், 10 எண்களும் குற்றியல் உகரங்களே, மறந்துடக்கூடாது. சரி, எளிதா குற்றியல் உகரம் தெரியுமாயா? தெரியுமே. மென்றொடரில் மிகாதே, 2 கோயில் மிகப்படாது, 10 கோயில் மிகும். ஏன் 2 கோயிலில் மிகல, ஏன் 10 கோயிலில் மிகுது? 10ல் வண்டர் குட்டியலும் இருக்குயா. 8 தொகை 10 பாட்டு ரெண்டுமே வந்து வண்டர குட்டியல் உகரமையா, 8ம் 10ம்
8ம் 10ம் தவிர மீதி எல்லாம் வந்து நெடில் தொடர் அல்லது இது 7 மட்டும் குற்றியல் உகரமே இல்லையா? அப்படியே நீ லூ போட்டாலும் அது முற்றியல் உகரமாக போயிடுதியா? ஏன்னா அதில் எரள வேலையில் வருதுயா, கசக்கத்தை பெற குசுட்டு துப்புரி இல்லையா 7ல்? இதெல்லாம் ஒரு வினாடியில் நீங்கள் எப்போவுமே நண்பரில் படிக்கிறது முக்கியம் இல்லை. அந்த பிரசன்ஸ் ஆஃப் நாலேஜ் ஒரு வினாடியில் என்ன பண்ணணும் நினைவுக்கு. அப்போ தான் நீங்கள் வந்து இங்கே இருக்கிற 69ல் முதல் ஆளாக நிற்க முடியும். ஏல் யூனிவர்சிட்டி பிஹெச்டி ஸ்காலர்ஸு அண்ணா பேசிக்கிட்டு இருக்காரு. ஒருத்தன் டக்குன்னு கேட்குறான், ஏபிசிடின்னு வராத எழுத்துக்களை கிடுக்கிட்டுன்னு சொல்லுவேங்கிறான். பல தடவை அவர் படிச்சிருக்காரு, நமக்கும் தெரியும். அடுத்த செகண்ட் அடித்தார் 1 2 3 4 5 6 7 99 ஸ்டாப்னார். ஏன்னா 100ல் என்ன இருக்குது? டி இருக்குது. இதை நம்ம 100 தடவை படிக்கிறோம். ஏபிசிடின்னு 4 எழுத்து 1லேருந்து 100 வரலையும் இருக்கக்கூடிய சொற்களில் பெயர்களில் இல்லை, என்ன பெயர்களில் இல்லைன்னு நமக்கும் தெரியும். ஆனாலும் அந்த இடத்துல என்ன பண்ணணும், நமக்கு நினைவுக்கு வரணும். 7 தவிர மீதி எங்கெல்லாம் குற்றியல் உகரம் எல்லாம் உண்மை தொகையா? 10ம் 1ம் 11, 40ம் 1 41 உண்மை தொகை, 80ம் 1 81 உண்மை தொகை, 90ம் 1 91 உண்மை தொகை, மீதி அந்த 11லேருந்து 99 வரலையும் உண்மை தொகை. 100 மட்டும் உண்மை தொகை இல்லை, ஏன்னா அது தனிப்பெயர். இவை எல்லாமே உண்மை தொகைகள். அப்போ உண்மை தொகைக்கு சான்று தொழுக அப்படின்னா தடுமாறக்கூடாது, பளிச்சுன்னு அடிக்கணும். உண்மை தொகையில் கசதப மிகாது சேர சோழ பாண்டியர், சேர சோழ பாண்டியர்னு என்ன பண்ண மாட்டான், எழுத மாட்டான், போடக்கூடாது. அதே போல் இந்த மற்றும்ங்கிறது தேவையில்லை. கணவன் மனைவி தான், அண்ணன் தம்பி தான், கணவன் மற்றும் மனைவி அது ஒரு மாதிரி இருக்கும். அது ரெண்டும் புருஷன் பொண்டாட்டிப்பா போப்பா, புருஷன் மற்றும் பொண்டாட்டி சரியா இருக்காது. அது மாப்பழா வாழை கிடுக்குன்னு முடிஞ்சு போச்சு. முக்கணிகள் மா பலா மற்றும் வாழை அது இங்கிலீஷ். அங்கே வந்து கடைசியில் முடியும் போது என்ன பண்ணுவான், ஒரு அண்டு போட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த என்ன பேர் என்ன செய்யாது, வராது. அங்கேருந்து என்ன பண்ணுறோம் நம்ம, இங்கே நீங்கள் எப்போவுமே ஆங்கில கண்ணாடி கொண்டு தமிழை பார்க்கக்கூடாது. வேணா தமிழ் கண்ணாடி போட்டுக்கிட்டு என்ன செய்யலாம், ஆங்கிலத்தை பார்க்கலாம். ஏன்னா நாம் தமிழர்கள். வேட்ஸ்வரத்தில் இருக்கக்கூடிய முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள்னு ஆராய்ச்சி பண்ணலாம். ஏன்னா வேட்ஸ்வரத்தில் கருப்பொருள்னா என்னன்னு தெரியாது, முதற்பொருள்னா என்னன்னு தெரியாது, உருப்பொருள்னா என்னன்னு தெரியாது. நம்மகிட்ட இருக்குது, நம்மளுக்கு மூத்தது. நம்மளுக்கு வந்து தொல்காப்பியம் கிமு 5000ங்கிறான், அவர் 1800 1900. 1900 வந்த ஒரு கோட்பாட்டை எடுத்துக்கிட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறத போய் வாட் இஸ் போஸ்ட் மாடர்னிசம் இன் சங்கல் லிட்ரேச்சர், ரீடர்ஸ் ரெஸ்பான்ஸ் தியரி இன் சங்கல் லிட்ரேச்சர் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இங்கே இருக்குதியா, இதை கொண்டுட்டு போய் நான் அங்கே பார்க்குறேயா. தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய முன்ன கோட்பாடு, தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய துணிவு கோட்பாடு, அங்கே இருக்கக்கூடிய உள்ளுரை ஓமம், அங்கே இருக்கக்கூடிய இறைச்சி பொருள்னு அங்கே யூரோப்பிய இலக்கியங்களை பார்க்கணும். அது மாதிரி தமிழ் மூலிகை மருத்துவத்திலேருந்து தமிழ் சித்த மருத்துவத்திலேருந்து அலோபதியை நீங்கள் பார்க்கணும். அலோபதி கண்ணாடியை போட்டுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, சித்த வைத்தியத்தை பார்க்கக்கூடாது. ரொம்ப அடிப்படையானது. யார் எந்த பார்வையிலிருந்து எதை நோக்குகிறோம் அப்படிங்கிறது அடிப்படையானது நண்பர்களே. அந்த வகையில் தான் இந்த மொழியையும் நாம் நுட்பமாக கவனிக்கிறோம். மொழி ரொம்ப வலிமை வாய்ந்த ஒன்று. இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கின்றன. தமிழ் மரபுனா என்னங்க? தொல்காப்பியத்தில் ஒரு மரபு இருக்குது. முன்னால் சிறப்பு பெயரும் அடுத்தது இயற்பெயரும் வரும் கிளவியாக்கத்தில். கிளவியாக்கம்னா மேக்கிங் ஆஃப் சென்டென்ஸ், ஒரு தொடரை எப்படி ஆக்கணும். கலைஞர் கருணாநிதி, புரட்சி தலைவி ஜெயலலிதா, புரட்சி தமிழர் பழனிசாமி, ஏதோ புரட்சி கலைஞர் சிறப்பு பெயர், அவர் பேர் பழனிசாமி, அவர் பேர் ஸ்டாலின், அவர் பேர் கருணாநிதி, ஜெயலலிதா இயற்பெயர். இயற்பெயருக்கு முன்னால் தான் என்ன இருக்கணும், சிறப்பு பெயர் இருக்கணும். ரொம்ப அடிப்படையானது. நான் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ், கலையியல் நிறைஞர், கலையியல் இளையர். நம்மெல்லாம் பார்வதி பிஏ, கலையியல் இளையர் பார்வதி. சிறப்பு பெயர் தான் என்ன இருக்கணும், முன்னால் இருக்கணும். கந்தசாமி எம்ஏங்கிறது ஐரோப்பிய முறை, கந்தசாமி பிஹெச்டிங்கிறது ஐரோப்பிய முறை, முனைவர் கந்தசாமிங்கிறது தமிழ் மரபு. நீங்கள் தமிழ் மரபுனா என்ன, சிந்தட்டிக்கல் ஸ்ட்ரக்சரில் தொடர் கட்டமைப்பில் சிறப்பு பெயரை முன்னால் போட்டு இயற்பெயரை என்ன பண்ணணும், பின்னால் போடணும். அதுதான் தமிழ் மரபு. ஒரு தொடரை எப்படி எழுதுவது, நான் ஒரு சான்று சொன்னேன். இது மாதிரி நிறைய இருக்குது. ஒரு முகவரி எழுதுறதுல கூட நம்மால் முதல்ல மாவட்டத்தை எழுதுவான், அப்புறம் வட்டத்தை எழுதுவான், அப்புறம் அஞ்சல் எழுதுவான், அப்புறம் ஊர் எழுதுவான், அப்புறம் தான் பேர் எழுதுவான்.
அப்படி எழுதுனா நீங்கள் வந்து ஒரு கடுதாசியை பார்க்கறதுக்கு இது திருச்சி மாவட்டத்தில் தூக்கி போடுப்பா, அப்புறமேல இதை அரியலூரில் தூக்கி போடுப்பா, அப்புறம் இதை வந்து பக்கத்து ஊருக்கு போடியா, அப்போ எளிதாக இருக்கும். கந்தசாமிங்கிற பேர் என்ன பண்ணல, திருச்சியில் இப்போ தபாலை பிரிக்கிறது தேவையில்லை. ஆனால் நம்ம ஆங்கில முறைப்படி முதல்ல பேர், அப்புறம் கதவு எண், அப்புறம் தெருவு, அப்புறம் எந்த அஞ்சல், அப்புறம் எந்த ஒன்றியம் அல்லது எந்த வட்டம், அப்புறம் மாவட்டம். இதுதான் ஐரோப்பிய முறை. நீங்கள் பத்திரம் எழுதும்போது எழுதுகிறப்ப திருச்சிராப்பள்ளி மாவட்டம், அரியலூர் வட்டம், இன்னும் ஊர், இன்னாருடைய மகன் பேர் அப்புறம் தான் கடைசியாக வரும் இப்போவும். அப்போ தமிழ் மரபுன்னு ஒரு மரபு நம்மிடம் இருக்கிறது, இலக்கியத்திலும் அது இருக்கிறது. சாத்தனார்னு இயற்பேர். அவர் என்னங்க செய்கிறாரு? கம்பு கேவுரு சோளம்லாம் விற்கிறாருங்க. அப்படியா? அப்படின்னா கூலம். கம்பு கேவுரு சோளத்துக்கெல்லாம் தமிழில் என்னென்னு பேர்? கூலம். இப்போ நம்ம சிறுதானியம்ட்டோம். அவர் கூலவணியம் செய்கிறாரு. ஆமாம். அப்புறம் அவர் சொந்த ஊர் இதுங்க, வாத்தலை பக்கத்தில் இருக்கிற சீத்தலை. எந்த ஊரில் வியாபாரம் பார்க்குறாரு? மதுரையில் வியாபாரம் பார்க்குறாரு. திருச்சி மாவட்டம் வாத்தலை பக்கத்தில் இருக்கிற சீத்தையிலேருந்து மதுரைக்கு வந்து மதுரையில் வந்து தானிய வியாபாரம் பார்க்குற, ஏன்னா 25 சாத்தனார் இருக்கான். அப்போ இத்தனை சிறப்பு பெயர்களை சொல்லிட்டு அப்புறம் தான் என்ன பண்ணுறான்? இயற்பெயரை சொல்கிறான். ஒரு சாதாரண ஆளுடைய பெயரை சொல்லுகிற போதே கிட்டத்தட்ட ஒரு 20-30 சாத்தனார்கள் செவியல் இலக்கியத்தில் வர்றாங்க. சாத்துனா ஒன்றும் இல்லை, கையெழுத்துன்னு அர்த்தம், ஒப்பம் போடுறதுன்னு அர்த்தம். அப்போ அது விளைபொருளுக்கு வந்துச்சு. யார் யார் விற்பனை செய்கிறார்களோ, தோஸ் ஹூ ஆர் பிஸ்னஸ்மேன் தே ஆர் கால்ட் சாத்தன். சாத்தன் அப்படின்னா பொருளை விற்பவன் சாத்தனார். செவியல் இலக்கியத்தில் சாத்தனார்னு வந்தால் வியாபாரின்னு அர்த்தம். எல்லா இலக்கியங்களையும் நீங்கள் வந்து இந்த சாத்து இந்த கப்பலில் சென்றதுன்னு தான் போடுவான். சாத்து பொருள் விற்பவன் சாத்தன். நீங்கள் செவியல் காலத்தில் இருக்கிற அந்த சொற்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நுட்பமாக அதற்கான பொருள் நமக்கு தெரியும் நண்பர்களே. அது ஒரு காரண பேராக இருந்திருக்கும். அப்போ வந்து இந்த 4 அடுக்கு சமூகங்கிற கட்டமைப்பு கிடையாது. அது மட்டும் இல்லை, இன்ன தொழில் செஞ்சவன் தான் இன்ன தொழிலை செய்யணும்னு அவசியம் இல்லை. அது ரொம்ப அடிப்படையானது. கணக்காயனார் மகனார் மருத்துவன் தாமோதரனார்னு போட்டிருப்பான். அது என்ன சார் கணக்காயனார் தாமோதரன்? அது யார் சார் மருத்துவன் தாமோதரன்? அல்லது அப்படின்னா இவர் வந்து வைத்தியம் பார்க்குறாரு, மருத்துவர் செய்கிறவர் மருத்துவர். அவர் எல்கேஜி வாதியாராக இருந்தார் கணக்காயனார். கணக்குனா என்ன சார்? மேத்தமெட்டிக்ஸ் கிடையாதா? தமிழில் நெடுங்கணக்குன்னு பேர், அல்ஃபபெட்டிக்கல். ஆனால் அவன்னா அணில், ஆடு, இலை, ஈக்கல் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் இருக்குது, அதுக்கு கணக்குன்னு பேர். அதனால்தான் கணக்கு அப்படிங்கிற சொல்ல 11 கீழ் கணக்குன்னு சொல்லுவான். இலக்கியம்னு பேருங்க. கணக்குனா மேத்ஸ்ன்னு மட்டும் அர்த்தம் இல்லை, கணக்குனா இலக்கியம்னு ஒரு அர்த்தம், கணக்குனா எழுத்துன்னு ஒரு அர்த்தம். நெடுங்கணக்கு, அகரவரிசை நெடுங்கணக்கு. முதல்ல ஆவரணும், அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காக்கா கீக்கி கூக்கு வரணும், அப்புறம் கேக்கே வரணும், அப்புறம் கவு நவு சவு வரணும், கடைசியில் நவு முடியணும். இதுதான் அந்த நெடுங்கணக்கு முறை. லெட்டர் ஆர்டர். இங்கிலீஷும் அப்படி தான் சொல்கிறான். அல்ஃபபெட்டிக்கல்ங்கிற ஆல்ஃபா பீட்டா காமா, அந்த ஆல்ஃபா பீட்டா ஆர்டர். ஆல்ஃபா பீட்டா ஆர்டர் தான் என்ன ஆர்டர்னு வருது? அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்னு வருது. தமிழ் நல்லா பார்த்து நெடுங்கணக்குன்னு சொல்கிறோம். அப்போது இந்த சொற்களஞ்சியம் நம்மிடம் இயல்பாக பெருகணும். அப்போ கணக்காயனார் மகனார்னா அவர் கணக்கு வாத்தியார்னு எழுதக்கூடாது, அவர் எல்கேடிசி சேர்ங்கிறது புரியணும் நமக்கு. அப்போது அப்புறம் பின்னால் கணக்கதிகாரம்னு வந்துருச்சு. அப்போ மேத்ஸுங்கிற பொருள் வந்துருச்சு. அதனால தான் நான் சொன்னேன், சொற்கள் ஒரு காலத்தில் ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் வளரும், அப்புறம் வளர வர அடுத்து இன்னொரு பொருள் தரும், அப்புறம் அது இன்னொரு பொருளுக்கு வந்துடும். ஆமாம். ஆனால் வேர்த்தன்மை மாறாது, ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்கும். சான்ஸ்கிரிட்டில் அப்படி இருக்காது, தொடர்பே இல்லாமல் இருக்கும். ஸ்திரீன்னு ஒரு வார்த்தை இருக்கும், கேட்டால் பெண்ணும்பா. அது என்ன பால்டானா அது ஜெண்டர் வந்து ஆம்பளம்பா, ஸ்திரீங்கிறது ஆண்பாள். அது எப்படி தான் ஸ்திரீ ஆண்பாளாக இருக்கணும்? அப்படிதான் எங்கள் இலக்கணத்தில் இது நபுஜகம், இது அழிப்பால்பா. இன்னொரு வார்த்தையை போட்டுட்டு நீங்கள் சான்ஸ்கிரிட்டுக்கும் தமிழுக்கும் வித்தியாசம் என்னென்னா, தமிழ் அறிவியல் பூர்வமாக இருக்கும், திணைப்பால் கோட்பாடு வந்து அறிவியலுக்கு முரணாக இருக்காது. சான்ஸ்கிரிட்டில் அறிவியலுக்கு முரணாக இருக்கும். பிராகிருத்தில் அப்படி இருக்காது. பிராகிருத் வந்து அப்படியே தமிழை பின்பற்றி இருதிணை கோட்பாடு இருக்கும், ஐம்பால் கோட்பாடு இருக்கும், ஒருமை இருமை இருக்காமல் ஒருமை பன்மைன்னு இருக்கும். தமிழில் இருக்க அத்தனையும் பிராகிருத்தில் இருக்கும். பிராகிருத்தில் கலாசப்த சதின்னு ஒரு இலக்கியம் இருக்குது, கிட்டத்தட்ட நம்முடைய அகநானூறு மாதிரி அங்கே இருக்கும். அங்கே
அதனால தான் நான் எப்போவுமே பிராகிருத் தான் வந்து கலோக்கியல் டயலக்டில் இருந்த தமிழினுடைய கிளைமொழி, வட இந்தியாவில் இருந்த கிளைமொழி. பிராகிருத்திலேருந்து உருவாக்கப்பட்டது தான் சான்ஸ்கிரிட்டு. மொழி வரலாறு, மொழி குடும்பம், ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ட்ஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் வெர்பு, ஹிஸ்ட்ரி ஆஃப் நாமினல் வெர்ப் எல்லாம் நம்ம தெரிந்து வைத்து இருக்கிற போது தான் இதை நாம் வந்து பிழை இல்லாமல் பேச, எழுத, சுவடியை வந்து நுட்பமாக நாம் பயன்படுத்த முடியும் நண்பர்களே. இதை நம்ம ரொம்ப நுட்பமாக கவனத்தில் கொள்கிறோம். இந்த சித்தர்கள் அது அடிப்படையில் ரொம்ப நுட்பமாக பேசினாங்க. நேற்று கூட நம்ம நிறைய செய்திகளும் உங்கள்கிட்ட பேசணும். இவங்க எப்படி இந்த மரபை பின்பற்றினார்கள். இது வேதத்திற்கு எதிரான மரபு, சித்த மரபு. எப்படிங்க சொல்கிறீங்க? ஒருத்தர் எழுதுறாரு பாருங்க, ரிக்கு 4 வேதமும் எழுத்தை அற ஓதிலும் பெருக்க நீரு பூசினும் பிதற்றலும் பிராணிறான். கடவுள் அங்கெல்லாம் இருக்க மாட்டார். 4 வேதத்தை நீ ஓது, அதுவும் எழுத்து அற, அங்கே வந்து அதை எழுதி வைக்க மாட்டாங்க. இவர் சாமவேதி அப்படின்னா சாமவேதம் மட்டும் படிப்பார். இவர் ரிக்வேதத்தை மட்டும் படிப்பார். முதல் சொல்லு பின்னி படிப்பார். இடையில கலந்து படிப்பார். அதை மட்டும் அவர் இப்படியே 3 மணிக்கு எழுந்திரிச்சு 2 வயதுலேருந்து 3 வயதுலேருந்து பேச ஆரம்பிக்கிறதுலேருந்து கற்றுக்குவார். அது ஓதப்படுவது தான், எழுதப்படுவது. அது பேர் எழுதா கிளவி. நீ எவ்வளவு தான் நீ வந்து 4 வேதத்தை ஓது, பெரிய பட்டை அடிச்சுக்க, உருக்க நெஞ்சை உட்கலந்த உண்மை கூற வல்லீரேல், மனது உருகி இறைவனை நினைக்காவிட்டால், தெய்வம் மனசில் தான் இருக்கான். மன தூய்மை தான் முக்கியம். ஒருவன் மன தூய்மையோடு வாழ்ந்தாலே எல்லாம் முடிஞ்சு போச்சு. யாருக்கும் தப்பு பண்ணக்கூடாது, தீங்கு செய்யக்கூடாது. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண், ஆமாம் ஆகுல நீரை பெற. உள தூய்மை, மனசார தீங்கு நினைக்காத, மனசார யாரையும் வந்து வஞ்சகம் பண்ணாத, மனசார அழியணும்னு நினைக்காத, எதிரி கூட நல்லா இருக்கணும்னு நினை, ஐயோ பாவமீன் இரு. மனம் தூய்மை, மனம் கலங்கப்படவே கூடாது. முடிஞ்சு போச்சு. நீ வந்து புண்ணியம் செய்ய வேண்டாம், கோயிலுக்கு போக வேண்டாம், நீ வந்து 10 பேருக்கு சோறு காய்ச்சி போட வேண்டாம், அன்னதானம்லாம் பண்ண வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். மன தூய்மையோடு வாழ்ந்தால் போதும். அதுதான் தலைமை அறம். வள்ளுவன் சொன்ன மாதிரி இவரும் சொல்கிறாரு பாருங்க, நெஞ்சை உட்கலந்த, ஆமாம் சுருக்கமற்ற ஜோதியை, அந்த இறைவனை, ஒளியாக இருக்கிற இறைவனை நீ வந்து தொடர்ந்து கூடலாம். மன தூய்மை இருந்தாலே போதும், இறைவன் உன்னிடம் வருவான் அப்படிங்கிற கோட்பாடுமே கூட இங்கே இருந்திருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போது இந்த கவிதைகளை நாம் படித்து எழுதுகிற போது நண்பர்களே இந்த மாதிரி தன்மைகள் இருக்கின்றன. ஆமாம், இந்த அச்சு போடுகிற போது ஏற்படுகிற தமிழ் மரபுகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு அம்மா ஒரு நல்ல ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருக்காங்க. எப்படி இந்த சுவடியில் எழுதுனாங்க அப்படின்னு கேட்குறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எழுத்தாணி இருக்கும், நுனிக்கூறாக இருக்கும், மேலே குண்டா இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மடக்கு எழுத்தாணின்னு ஒன்று இருக்குது, அதுவும் இருக்குது. பெருவிரலில் வச்சு எழுதுவாங்க, ஓரத்தில் எழுத மாட்டாங்க. அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்போ பேராகிராஃப் இருக்காது, பத்தி கிடையாது, அசை சீரும் பிரிக்க மாட்டாங்க. பாடல் என்ன வச்சுக்கிட்டு தான் அது முடிஞ்சு போனதே நமக்கு தெரியும். பனை ஓலையை எடுப்பாங்க, முதுகு நரம்பை எடுத்துருவாங்க. முதுகு நரம்பை எடுத்துட்டு துண்டு துண்டாக கத்தரிச்சு, அப்படி துண்டு துண்டா அந்த முதுகு நரம்பு எடுத்து கத்தரிக்கிறதுக்கு ஓலைவாரின்னு பேர். ஓலைவாரி என்கிற அந்த கருவியை வைத்துக்கொண்டு நடுமுதுக ஓலையில் எடுத்துட்டு அதை கொண்டு வந்து சின்ன சின்னதாக நறுத்துக்குவாங்க. அதில் உடனே எல்லாம் எழுத மாட்டாங்க. இந்த மணத்தக்காளி தலையை அரைச்சி சாறு எடுப்பாங்க. அந்த மணத்தக்காளி சாறு அந்த ஓலையில் ஒவ்வொரு ஓலையிலையும் தடவி நிழலில் காய வைப்பாங்க. வெயிலில் காய வச்சா வளைஞ்சிடும். முதல்ல மணத்தக்காளி சாரை எங்கேருந்து தடவுவாங்க. சும்மா ஓலை எடுத்துக்கிட்டுலாம் குச்சி அதெல்லாம் ஆணியாலெல்லாம் நோண்ட முடியாது. அப்புறம் ஊமத்தை இலைச்சாறு, இது வந்து 1 வாரம் காய வச்சதுக்கு பிறகு 3-4 தடவை. அப்புறம் இந்த ஊமத்தை இலைச்சாரை அதுலேருந்து உரலில் போட்டு குத்தி அந்த சாரை எடுத்து, அந்த சாரை எடுத்து ஒரு சுவடியிலையும் பஞ்சை வச்சுக்கிட்டு எங்கும் தடவுவாங்க. மெல்லிய துணியை வச்சுக்கிட்டு தடவுவாங்க. அப்புறம் அதை 1 வாரத்துக்கு காய வைப்பாங்க. ஒரு சுவடியை தயாரிப்பதற்கே அப்போ தான் எழுத்து தெரியும். சும்மா எழுதுனாலாம் அது 1-2 பூச்சி அடிக்காமல் இருக்கும். ஏன்னா ஊமத்த செடி வந்து நஞ்சு உங்களுக்கு தெரியும். அளவோட பயன்படுத்தினா நஞ்சில் எலுக்கம்பாராக இருந்தாலும் நீங்கள் பல இதில் நான் படிச்சிருக்கேன் சித்தர்கள் சுவடிகளில். 2 சொட்டு 1 சொட்டு போட்டு மருந்தில் கலக்கலாம். மற்றது 90 விழுக்காடு இருக்கிறப்ப இது 1 சொட்டு ஒன்றும் பண்ணாது. அதுவே 10 சொட்டு சேர்ந்தாப்பில் சாப்பிட்டா கதை முடிச்சு போச்சு, பாறை கட்ட வேண்டியதான். எப்படி அரளியதா நஞ்சோ அதுபோல்
எருக்கம்பாலும் பெரிய நஞ்சு. ஆனால் மருந்தாகும். நஞ்சு தான் என்னவா பயன்படும்? மருந்தா பயன்படுகிறது. அப்போ இந்த அடுத்தது மா இலை கறி. முதல்ல சாறு, 2 சாறு ஊமத்தஞ்சாரும் மணத்தக்காளி சாரும், மாங்காய் இலைய எடுத்து அதை பவுடராக்கி கறியாக்கி அந்த கறியை குழச்சி தடவுவாங்க. அப்போ முதல்ல மணத்தக்காளி சாறு, அப்புறம் ஊமத்தஞ்சாறு, அப்புறம் மாவிலை கறி, அப்புறம் தர்பைப்புல் கறி. அருகம்புல் மாதிரி தர்பைப்புல்னு தனியாக இருக்குது. அந்த தர்பைப்புல்லை அறுத்துக்கிட்டு காய வச்சு நிழல்ல அதை கறியாக மாற்றி, மாவிலையும் அப்படி தான் பச்சையாக கொண்டுட்டு காய வச்சு நிழல்ல அப்புறம் அதை கறியாக்கி அதை எடுத்து பூசுவார்கள். அப்போ 4 பூச்சு அந்த நறுக்கப்பட்ட ஓலைச்சுவடிகளில் நடக்குது. ஆமாம், நீளம் குறைந்த சுவடிக்கு நடுப்புற ஓட்டை இருக்கும், நீளமாக இருக்க சுவடிக்கு 2 பக்கமும் ஓட்டை போட்டு வச்சுருப்பாங்க. கடைசியாக அந்த வெட்டப்பட்ட மர உலைகளை வைத்து தைத்திருப்பார்கள். ஆமாம், அதை ஓட்டை போடுற கருவிக்கு நாராசுரம்னு பேர். அந்த நறுக்கிற பனை ஓலைக்கு ஓலைவாரின்னு முன்னாடியே சொன்னேன். இப்படியெல்லாம் அதை நீங்கள் செய்கிறப்போ பூச்சி புழுலாம் அதில் வராது. சுவடிகளை பூச்சி புழு வருவாம். அப்போ அந்த எழுத்தும் தெரியும். அப்போ ப்ரௌனிஷாக இருக்கிற அந்த ஓலைச்சுவடி கருப்பாக மாறிடும். ஏன்னா கறி பூசுகிறாங்க. அந்த கறி பூசுனதில் கீறுறப்ப அடியில் அந்த சாறு போட்டது கொஞ்சம் வெள்ளையாக தெரியும். அப்போ அந்த கருப்பில் வெள்ளை தெரியும். அப்போ ஊமத்தஞ்சாரும் மணத்தக்காளி சாரும் அந்த கறி நீங்குகிற போது அந்த சுவடியில் அழுந்தி இருக்கும். அப்போ ஓலைச்சுவடியை பதப்படுத்துவது எப்படி, ஓலைச்சுவடியில் எழுதுவது எப்படி, அதுலேயே கூந்தல் பனையில. இப்போ நீங்கள் திருவரங்க கோவில் கணக்கெல்லாம் நறுக்காமல் முழு பனை இலையிலையும் இருக்கும், நீளமாக வச்சுருப்பாங்க. நீங்கள் ஆவணக்காப்பகங்களை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி ஒரு முறை, ஏன்னா பெருசாக எழுதணும் அப்படிங்கிறப்போ. அப்போ இந்த மாதிரி இந்த சுவடிகளை எழுதுகிற முறை அப்படின்னு ஒன்று இருக்கிறத பதிப்பு வரலாறு அப்படிங்கிற அந்த கட்டுரையில் அவங்க மதுரை பல்கலைக்கழகம் தான் நினைக்கிறேன், அவங்க தாமரை செல்வின்னு ஒரு அம்மா அந்த கட்டுரையில் இதை எழுதியிருக்கிறார்கள். இது போன்ற நூல்கள், இது போன்ற செய்திகளை நம்ம நுட்பமாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. உங்களுக்கு நெட்லேயே கிடைக்கிது பதிப்பு வரலாறு. நம்ம பரமசிவம் ஐயா போன்ற புத்தகம். இது தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியிலே இருக்கு. சுவடி பதிப்பு நெறிமுறைகள், சுவடி பதிப்பு நெறிமுறைகள் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில் போனீங்கன்னா இந்த மாதிரி நூல் பகுதியில் போய் சுவடிகள் பகுதியில் போய் சுவடி பதிப்பு நெறிமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய தகவல்கள் இருக்கின்றன. அதே போலவே இன்னும் சுவடியியல் அப்படின்னு இளங்குமரனார் ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. இந்த சுவடியியல்ங்கிற பேரில் பலரும் வெளியிட்டு இருக்கிறார்கள். நம்ம உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஒன்று போட்டிருக்காங்க. சுவடியியல்னு இலங்கையில் 2 பேர் புத்தகம் போட்டிருக்காங்க. ஏன்னா மேனுஸ்கிரிப்டாலஜிங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய துறை. தமிழ் பல்கலைக்கழகத்தில் சுவடி துறை, அரிய கையெழுத்து சுவடி துறைன்னு அங்கே 2 பேராசிரியர்கள் தனியாக அங்கே இருக்கிறாங்க. அவங்களாம் இந்த சுவடியை ஆராய்ச்சி பண்ணுவதற்கென்றே இருப்பவர்கள். மதுரை பல்கலைக்கழகத்திலும் சுவடிகள் இருக்கின்றன. நீங்கள் அடையாறு பிரம்மகுமாரிகள் சபையிலையும் சுவடிகள் இருக்கின்றன. அந்த காலத்திலேயே அங்கே எடுத்து அந்த சுவடிகளை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். ஆரிய சமாஜம் அப்படின்னு சொல்லி 1890 காலங்களில் அது தொடங்கப்பட்டது. அங்கேயும் பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க. இப்போ தமிழ் பல்கலைக்கழகம் வந்ததுக்கு அங்கே 50,000 சுவடிகளுக்கு மேலே அந்த தஞ்சை மாவட்டம் மற்ற பகுதியில் இருக்கிற சுவடிகளை தொகுத்து வைத்திருக்கிறார்கள். சரஸ்வதி மகால் நூலக சுவடி மிகப்பெரியது. முன்னாடி நான் சொன்னேன், சரபோஜி மன்னர் லண்டனுக்கு படிக்க போனப்போ அங்கேருந்து நிறைய நூல்கள்லாம் அள்ளிட்டு வந்து வச்சுருக்காரு. அப்போவே அனாட்டமி 1860 இவ்வளோ பெரிய புத்தகமாக இருக்கும். புத்தகமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசுக்கு இருக்கும். அப்போ தாள்களே மொத்தமாக இருக்கும். தொன்னூல் விளக்கம் 1831 புத்தகம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாள் இருக்காது. தாளே மொத்தமாக இருக்கும் 1831. இதில் நம்ம 4 தாளை சேர்த்தா அது ஒரு தாள் இருக்கும், 5 தாள் சேர்த்தா ஒரு தாள் இருக்கும். அதில் தான் அதை அச்சடிச்சிருப்பாங்க. கல்லச்சம் அப்படி தான், அந்த தாள் மொத்தமாக இருக்கும். கல்லச்சு அப்போ தான் பதியும். அதில் முன்னுரையில் கொடுத்துருப்பாங்க, நான் இன்னன்னாருடைய புத்தகத்திலிருந்து மேற்கோளை சேர்த்துருக்கிறேன், இது முதல் பதிப்பு. அப்புறம் 1838 பதிப்பு. கிட்டத்தட்ட அதே மாதிரியே இப்போ மாதிரிலாம் அதை காப்பி பண்ணிலாம் பிடிஎஃப் ஃபார்ம்லாம் போட்டதில்லை. அப்போ திரும்ப அதே மாதிரி அச்சு போடுவது. அப்புறம் 1861 கல்லச்சு பதிப்பு, மரக்கட்டை பதிப்பு, கல்லச்சு பதிப்பு. இது கல்லச்சு பதிப்புன்னு முன்னால் கொடுத்துருப்பாங்க. அது எதனால் அச்சடிக்கப்பட்டது, ஒரே நூலே. அப்போ இப்படியான இந்த அச்சு முறைகளும் மாறி இருக்கின்றன நண்பர்களே. 1970, 80 ஒவ்வொரு எழுத்தாக தான் சேர்த்து கோத்தோம்.
ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் ஒரு கல்யாண பத்திரிகை அடிக்க போகணும்னா கொந்தா எழுத்தை தனியாக வச்சுருப்பாங்க. 247 எழுத்துக்கும் 247 பொந்து இருக்கும். அவங்களுக்கு தெரியும் இதில் இந்த எழுத்து ஒன்று ஒன்றா எடுத்து ஒன்று ஒரு 1000 எழுத்துக்களை போட்டு வச்சுருப்பாங்க. இன்னுமே அதிகமாக இருக்கும். அப்போ இப்படித்தான் நண்பர்களே செய்தார்கள். ஆக இந்த சுவடிகளை பதிப்பிக்கிற போது நாம் இந்த வகுப்பில் கேட்ட இந்த மரபுவழி சிந்தனைகளோடு நாம் சுவடிகளை பதிப்பிப்போம். அனைவருக்கும் நன்றி.